கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலோடு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த டால்மியாபுரம் பகுதியில் மற்றும் லால்குடி பகுதிகளில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்த கடைசி காலத்திற்குரிய தேவனுடைய ஜனங்களாக நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பேராவூரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சென்னையில் உள்ள சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு கூடுகை இருக்கிறாங்க. அங்கே உள்ளவர்கள், தேவக்கோட்டை பகுதியில் உள்ள அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க சொன்னார்கள். விசேஷ விதமாக ஒரு சில சகோதரர்களும் பேரளவில் ஜேக்கப் அவர்கள் மற்றும் கோயம்புத்தூர்ல உள்ள வேல்ராஜ் பிரதர் அவர்கள் மற்றும் இதே திருப்பூர் பகுதியில் உங்களோடு அதிக நாட்களில் ஆன்லைனில் மட்டும் தொடர்பில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், இயேசுராஜ் பிரதர். இவர்கள் அனைவருமே அவர்களுக்குள்ளான கிறிஸ்துவின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். தொடர்ந்து நம்ம இந்த நாளுக்கான பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய 2ஆம் வருகை அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இந்த நாள்ல நம்ம ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகே, அப்ப நம்ம இந்த நாள்ல என்ன ஒரு பாடத்தை பார்க்க போறோம்னா, தலைப்பு நம்ம திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள்லாம் ஒரு வகையான எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அவர்களுடைய போதனையின் அடிப்படையில ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதை இல்லாம நம்ம இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாம், இந்த கடைசி காலத்துல விசேஷ விதமா இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் கர்த்தருடைய நாள் மற்றும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை இவைகளை மையப்படுத்தி எதிர்பார்ப்பதான் நம்ம அந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம வேதமானவர்கள் மத்தியில ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து விட்டார் அப்படின்னு ஒரு சில பேர் விசுவாசிக்கிறாங்க, வரல அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த வேதமானவர்கள்ல இருந்து ஒரு சில குரூப் இருக்கிறாங்க, அவர் 2ஆம் வருகையிலே வரவே மாட்டார், 2ஆம் வருகை அப்படிங்கிற வார்த்தையே எங்க பைபிள்ல இருக்கு, வருகைன்னு இருக்கு, 2ஆம் வருகைன்னு எங்க பைபிள்ல இருக்கு, வசனம் காமிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு 2ஆம் வருகைக்குரிய ஒரு விஷயத்துக்கான வார்த்தையே இல்லை அப்படி கூட வாதிடுகிறவர்கள் விசேஷ விதமா இந்த வேதமானவர்கள் மத்தியில இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில ஒரு சில பேர் எப்படி விசுவாசிக்கிறாங்க, நான் வேதமானவர்கள் மத்தியில ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேர் கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். அப்ப ஒரு சில குரூப் எப்படி வேதமானவர்கள் இருக்கிறாங்கன்னா, 2ஆம் வருகையில ஆண்டவர் வந்துட்டாரு, ஆனா 1000 வருட அரசாட்சி இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எப்படி இருக்கிறாங்க, 2ஆம் வருகையும் வந்துட்டார், 1000 வருட அரசாட்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கர்த்தருடைய நாள், அந்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பலதரப்பட்ட விசுவாசத்துல வேதமானவர்கள் மத்தியிலே நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல நம்ம போய் பார்த்தோம்னா இந்த 2ஆம் வருகையை குறித்த ஒரு விஷயத்துல அவர்கள் என்ன மாதிரி கோணத்துல பாக்குறாங்கன்னா, மொத்தம் 3 வருகை இருக்குது. அதாவது முதல் வருகையில வந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் வருகையில வருவாரு, ஆனா ரகசிய வருகையா வருவாரு, அதுக்கப்புறம் திரும்ப என்ன பாருங்க வெளியரங்கமா எல்லார் மத்தியிலையும் வருவாரு. அப்படிங்கிறப்ப மொத்தம் 3 வருகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போதகமும் பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கு. சரிங்களா?
இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதுவும் மாறுபாடுகள் எதுவும் இருக்குங்களா? இப்படி எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்ங்களா? கிறிஸ்தவ மார்க்கத்துல இப்படி தானே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பைபிள் ஸ்டூடெண்ட்லயும் என்ன நான் சொன்னதெல்லாம் இருக்குதுங்களா? வரவே இல்லை, வரவே மாட்டார்னு ஒரு குரூப் கூட இருக்கிறாங்க. வேத மாணவர்களே ஒரு குரூப் பிரிஞ்சு போய் இப்படி இப்படி ஒரு விசுவாசத்துல இருக்கிறாங்க. எங்கெங்க ரெண்டாம் வருகைன்னு எங்கெங்க வசனம் இருக்கு, வருகைன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குரியவர்கள் கூட இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்ப இந்த ரெண்டாம் வருகையை குறித்த ஒரு சில கேள்விகள் இப்ப வந்துட்டாருன்னு சொல்றவங்க கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இல்ல ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்றவங்கள்ட்ட கூட ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. சரிங்களா? இப்ப அந்த மாதிரியான கேள்வியில விசேஷமா மார்க் 13:32 என்ன ஒரு காரியம்னா, அவர் வரும் நாள் புரிய அந்த காரியத்துல தூதர்களும் அவருடைய குமாரனுக்கு கூட என்ன தெரியும் சொல்லியிருக்காரா? அறியார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப குமாரனுக்கே தெரியாதது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சு இப்ப வந்துட்டார் அதாவது ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. சரிங்களா? அது அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில சங்கீதத்துல விசேஷம் 83ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் இரண்டாம் வருகைக்குரிய அந்த காரியங்கள் நடைபெறுகிற இந்த சூழ்நிலைகள்ல இந்த அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேல் நாட்டை ஒரு அட்டாக் பண்ணணும். இந்த ஒரு நிகழ்வு நடக்கணும். இது 83ஆம் சங்கீதத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப அந்த காரியம்லாம் நடக்கணும். அந்த கிறிஸ்து வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இரண்டாம் வருகையினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம போய் ஒரு சில விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படிலாம் ஒரு சில கேள்விகள் எழும்ப வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துட்டார், 1000 வருட அரசாட்சி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகள் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துட்டாருன்னா ஏன் இந்த தீமை இந்த உலகத்துல இருக்குது இல்லைங்களா? தீமை நடந்துகிட்டு இருக்குல்ல. இரண்டாம் வருகை ராஜ்யம் ஆரம்பிச்சாச்சுன்னா தீமை எப்படிங்க இந்த உலகத்துல இருக்கும்? ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்து ராஜ்யத்தை ஆரம்பிச்சு இருக்கிறாருன்னா முதல்ல அவர் செய்ய வேண்டிய வேலையே என்னன்னு தெரியுங்களா? சாத்தானை கட்டணும். அப்ப சாத்தான கட்டியாச்சுன்னா நம்ம அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. சரிங்களா? சாத்தான கட்டியாச்சுன்னா அப்புறம் தீமை எப்படி இந்த பூமியில இருக்கு? அப்ப அந்த தீமை எல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள்லாம் எழும்புது. சரிங்களா? அது இல்லாம ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துட்டாருன்னா சபை நிறைவடைஞ்சு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு வரையும் நம்ம என்ன பண்றோம்? அதற்குரிய எதிர்பார்ப்போடு நம்ம எதிர்கொண்டு போவதற்கு புத்தியுள்ள கன்னியர்களை போல ஆண்டவரை எதிர்கொண்டு போகிற மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டிகளாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு வரையும் நம்ம தயாரிப்பு நிலைமையில அந்த எதிர்பார்ப்போட இருக்கிறோம். இன்னொரு விஷயம் கூட இருக்கு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ல அந்த வசனத்தை படிச்சிருங்க. பாருங்க, ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துட்டார், 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்குங்க கர்த்தருடைய பந்தி? இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் நீங்க பேசுனீங்கன்னா தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துட்டா கர்த்தருடைய பந்தி எதுக்கு? அவர் வருமளவும் தானே அவருடைய மரணத்தை தெரிவிக்கணும். அவர் தான் வந்துட்டார்ல, அப்புறம் எதுக்குங்க இந்த மாதிரியான கூடுகையெல்லாம் கர்த்தருடைய பந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கூட இருக்கு. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகை 1000 வருட அரசாட்சிங்கிறது நீதி வாசமா இருக்கணும். எங்க நீதி இருக்கு இந்த பூமியில? அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோகு மாகோகு யுத்தம் நடக்கணும். மகாவோத்திர காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். சரிங்களா? இப்ப மகாவோத்திர காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சபை இருக்குமா? இருக்காதுங்களா? மகாவோத்திர காலம்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில இன்னைக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 21 20 21 வசனத்தை நீங்க வாசிங்க. அதாவது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லும் பொழுது இதுல ஒரு அடையாளம் சொல்றாரு. படிங்க. பாருங்க, ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்து வருகிறார்னா அந்த நேரத்துல என்ன இருக்கணும்? மிகுந்த ஓத்திரம் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த மிகுந்த ஓத்திர காலம்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கணும் இல்லைங்களா? அப்படி மிகுந்த ஓத்திர காலத்துல என்னுடைய உச்சம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா?
இன்னும் சொல்ல போனா இந்த கோகு மாகோகு யுத்தம் அல்லது அர்மோகதோன் யுத்தம்னு சொல்லப்படுது. சரிங்களா? அந்த யுத்தம் நடக்கும்போது பூமியில சபை இருக்குமானா சபை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த மகாோத்திர காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த நாளை குறைப்பதற்கான வசனங்கள்லாம் தொடர்ந்து படிக்க முடியும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த மகாோத்திரத்தின் அந்த காலகட்டம் குறைக்கப்படணும்னு சொல்லப்படுது. அப்ப மகாோத்திர காலத்திலேயும் சபை இருக்குமா அப்படின்னா இந்த வசனத்துல கொஞ்சம் என்னமோ சொல்ல வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சிடலாம் பாருங்களேன். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? இந்த சத்தியத்தை கேட்டு தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துக்குள் வந்த ஞானஸ்தானம் எடுத்த அந்த சகோதர சகோதரிகள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் நிமித்தம் இந்த மகாவோத்திரத்தினுடைய காலகட்டம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு பிக்ஸ்டு டேட் இருக்குன்னு வச்சுங்களேன் மகாவோத்திரத்திற்கு. அதுல காலம் என்ன ஆகுதுன்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படுது அப்படிங்கிற வசனத்தை கூட பார்க்கிறோம். அப்ப இந்த மகாவோத்திர காலங்கிறது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத மாதிரி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓத்திர காலம்னு ஒன்று இருக்கு. மகா ஓத்திர காலம் வேறு, ஓத்திர காலம்ங்கிறது வேறு. நான் இப்ப நிறைய கேள்விகளா எழுப்புறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இதுக்குள்ள நம்ம போறதுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன கண்டிஷன்ல இருந்து ஆண்டவரை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கணும். வந்திருக்கிறாரா, வரலையா, வரப்போறாரா, இதெல்லாம் நம்ம வசனத்தின் அடிப்படையிலே நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கும் போது மகா ஊத்திர காலம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. சரிங்களா? இதுல நீங்க அதுல 10வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இந்த 2ஆம் வருகையினுடைய இதுல அதற்கான அடையாளத்தை தான் 3வது வசனத்துல சீசர்கள் கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? சரிங்களா? அப்பனா இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா சீசர்கள் ரொம்ப தெளிவான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நீங்க எப்ப வருவீங்க, எந்த டேட்ல வருவீங்க எல்லாம் கேட்கல. நீங்க 2ஆம் வருகையில வர்றீங்கன்னா வந்துருவீங்க, அது எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 2ஆம் வருகைன்னு வார்த்தை இல்லை. அதை தான் ஒரு சில பேர் கேள்வியும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம 2ஆம் வருகைன்னு எடுத்து பேசுவோம். ஏன்னா 2ஆம் வருகைக்கான ஒரு வார்த்தை வந்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27, 28 இருக்கு. சரிங்களா? அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு 2ஆம் தரம் வருகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கு. சரிங்களா? அதாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 27, 28 இந்த ஒரு வசனங்கள்ல பார்க்க முடியும். ஓகே, அப்ப அந்த 2ஆம் வருகையில வந்துருவீங்க. வந்த பிறகுதான் எதற்கு முடிவு உண்டாகும்? உலகத்துக்கு முடிவு உண்டாகும். இதுதான் சீசர்கள் தெளிவான ஒரு கேள்வியாக கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப அந்த உலகம்ங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். 2ஆம் உலகம், இந்த சாத்தானுடைய ஆளுகையில் உள்ள இந்த அக்கிரமம் நிறைந்த இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வேணும்னா யார் வரணும்? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் இந்த உலகத்துக்கு முடிவு. சரி, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துருவாருன்னு வச்சுக்குவோம், இல்ல வர்றாருன்னு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், இல்ல வரலன்னு வச்சுக்குவோம், இல்ல வந்து ஆல்ரெடி இருக்கிறாருன்னு கூட வச்சுக்குவோம். எப்படி வேணாலும் வச்சுக்குவோம், நம்ம வரலன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா அவர் 2ஆம் வருகையில வந்தாருன்னா தான் இந்த உலகத்துக்கு முடிவு. சரி, அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துருவார். அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கு முடிவுனா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு சாத்தானுடைய 2ஆம் உலகத்துக்கு அதுக்கப்புறம் தான் முடிவு. ஏன்னா இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோம். அவன் தான் இந்த 2ஆம் உலகத்துக்கு அதிகாரி, ஆளுகைக்காரன். அப்ப அவனுக்கும் இந்த 2ஆம் உலகத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா யார் வரணும்? ஆண்டவர் வரணும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இந்த உலகத்துக்கு முடிவு பண்றாருன்னா இந்த முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும். எந்த விஷயம் நடக்கணும்னா மத்தேயு 13ல 39வது வசனத்தை வாசிக்க. பாருங்க, அறுப்பு உலகத்தின் முடிவு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துருவாருங்க. ஆனா அறுவடை எப்பதான் முடியும்? இந்த உலகம் முடியும் போது முடியும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இந்த உலகத்தை முடிக்கணும்னா ஒரு விஷயம் நடந்தாகணும். அது அறுவடை முடியணும். அப்ப அறுவடைனா என்னது? இந்த கலை ஓமையில நம்ம பார்த்திருப்போம். கலை கோதுமை விதைக்கிற அந்த இதுல அறுவடையாளர்களை பார்த்து என்ன சொல்லிடுவாருன்னா ஆண்டவர், நீங்க போய் அதை பிடிங்கிறாதீங்க கலையை. முடிவு காலத்துல நான் அதை அறுக்கிறவர்கள்ட்ட சொல்லி நான் சரி பண்ணிக்கிறேன். அறுவடை உலகத்தின் முடிவு. அப்படின்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு உலகத்தை முடிக்கணும்னா அந்த அறுவடையின் தானியங்களா இருக்கிற அந்த தானியத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? களஞ்சியம். களஞ்சியங்கிறது எதை அடையாளப்படுத்தலாம்? களஞ்சியங்கிறது எதுங்க?
இந்த உலகத்துல தானியம் இருக்குது, விளைஞ்சி இருக்குது. அந்த தானியத்தை, கோதுமையை கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? களஞ்சியம். களஞ்சியங்கிறது பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கு. சரிங்களா? அப்ப பரலோகத்தில் இந்த 1,44,000 பேருக்குரிய இந்த சபை வாய்ப்புல உள்ளவர்கள் சேர்க்கப்படாத வரையும் எதற்கு முடிவு உண்டாகாது? எதற்கு முடிவு உண்டாகாது? வசனத்தை திரும்ப படி. அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. அப்ப இந்த உலகத்துக்கு முடிவு வரணும்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும். 2ஆம் வருகையில வரும் பொழுது உலகத்தை வந்த வாக்கிலே முடிக்கணும்னு நினைச்சாருன்னா இங்க தானியம் இருக்கும். அந்த தானியத்தை களஞ்சியத்துல சேர்க்காத வரையும், அறுவடை முடியாத வரையும் இந்த உலகத்துக்கு முடிவில்லை. அப்படிங்கும் போதுதான் நம்ம மத்தேயுல இந்த காரியங்கள் எல்லாம் படிச்சுட்டு வரோம். நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லும் போது, நம்மளுக்குள்ளாகவே சிலர் என்ன பண்ணுவாங்க, 10வது வசனத்துல படிச்சதுபடி ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. இது வந்து பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவங்க காட்டி கொடுக்கறது இல்லை. நம்மளுக்குள்ளாக இருக்கிற சகோதர சகோதரிகள், இந்த சத்தியத்தை அறிந்த சகோதர சகோதரிகள் ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட அந்த வசனத்துல சொல்லப்படுது. சரிங்களா? தொடர்ந்து நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 10 படிச்சிட்டீங்க. 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை விரும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்னா பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல உள்ள கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி பேசல. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் நமது மத்தியில் எழும்பி, இப்ப ஒண்ணு இல்ல, வேதமானவர்கள் மத்தியிலே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடுக்கிற பாடத்திலே எவ்வளவு குழப்பம் இருக்கு. ஆண்டவர் வந்துட்டாரு, வரல, வரவே மாட்டாரு, ராஜ்யம் வந்துருச்சு, வரல, குழப்பம் இருக்கா இல்லைங்களா? ஒரு தெளிவு இருக்கா? அப்ப ஏதோ ஒண்ணு கரெக்ட். அந்த ஒண்ணு கரெக்ட்ங்கிறதுல நம்ம அநேக போதகர்களால் தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். அநேக வஞ்சகரை வெளியில இருக்கிறவங்க இல்ல, வஞ்சகர்கள் எங்கதான் இருக்கிறாங்க? எங்கதான் இருக்கிறாங்க? நம்மளுக்குள்ளதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமா நம்ம இந்த வாட்ச் டவர்னுடைய ஜெகோவா விட்னஸ், லேமன் குரூப், அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் கூட. எங்கேருந்து? இந்த வாட்ச் டவர்லேருந்து. வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி, இந்த 6 வால்யூம்லாம் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அங்கேருந்து வந்தது தான் இந்த 3 குரூப். இந்த 3 குரூப்பில் ஜெகோவா விட்னஸ் என்ன சொல்கிறாங்க? 1975 வரையும் சபை முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சில பேர் அங்கங்கே இருக்கிறாங்கிறாங்க. லேமன் குரூப் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? சபையும் முடிஞ்சிருச்சு, திரள் கூட்டமும் முடிஞ்சிருச்சு, மகா உத்தர காலமும் முடிஞ்சிருச்சு, பொது ரட்சிப்பு வந்துருச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய டாக்டரின். இன்னைக்கு வேதமானவர்கள் மத்தியில் நம்மளுக்கு தெரியாதது இல்லை என்னென்ன டாக்டரின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 7ஆம் தூதன் ரசல் பிரதர் அதை ஏத்துக்கலன்னா உனக்கு ரட்சிப்பே இல்லை, இப்படி கூட பேசுறவங்க இருக்கிறாங்களா இல்லைங்களா? அது இல்லாம பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய பந்தியில 14ஆம் தேதி பஸ்காவா, 15ஆம் தேதி பஸ்காவா, தெளிவு இல்லை. சரிங்களா? இது மாதிரி அநேக விஷயத்துல எலெக்ஷன் பண்ணும்போது மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கிறதா இல்லையா? திரள் கூட்டம், இதுல குழப்பம் இருக்கு. திரள் கூட்டங்கிறதே முழு 6 சபை காலத்துல இருக்கிறாங்களா இல்லையா? கடைசி மகா ஓத்திரத்துல தான் இந்த திரள் கூட்டம் வருவாங்களா? இது மாதிரி பலதரப்பட்ட தெளிவற்ற, நம்ம தெளிந்த வேதமானவர்களாக தான் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அநேக விஷயத்துல தெளிவு இல்லாம குழப்பத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்ப அந்த வகையில தான் நம்ம இந்த 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்பினுடைய விஷயத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் வெளியில இருக்கிறாங்கிறத காட்டிலும் வேதமானவர்கள் மத்தியில தான் அநேகர் இருக்கிறாங்க. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயுல உள்ள அந்த 24:11 பாருங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்பு, இதான் நம்மளுடைய தலைப்பு. இதுல ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாருன்னா எது அதிகமாகுமா? அன்பு தணிஞ்சு போகும், அது ஓகே. அதுக்கு முன்னாடி எது இருக்கும்? அக்கிரமம் அதிகமாகும். சரிங்களா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அக்கிரமம் குறையணுமா கூடணுமா? நம்ம இதுவரை நம்ம எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்துட்டோம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கும் அந்த உலகத்தின் முடிவுக்கான கேள்விக்கான பதில் தான் இங்க ஆண்டவர் பதில் சொல்லிட்டு வர்றாரு. அக்கிரமம் அதிகமாகும்னு ஆண்டவருடைய 2ஆம் வருகையில பதில் சொல்றாரா, அக்கிரமம் குறையும் சொல்றாரா? சரி, இப்ப சொல்லுங்க. அக்கிரமம் அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா? இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்கா இல்ல குறையிற மாதிரி இருக்கா? அப்ப பாருங்க, என்னது ஆண்டவர் வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஏன்னா நோவின் நாட்களில் நடந்த போல, அதே மத்தேயு 24:35-36 படிச்சோம்னா, நோவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 24:35-30.
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ம் வானமும் பூமியும் ஒழிந்துக்கும், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை. ம் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், ம் பல்லவத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ம் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஓகே. இதுல மார்க்ல பார்க்கும்போது கூட நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, அவருடைய குமாரனும் அறியாருன்னு சொல்லிட்டார். அந்த வருகை, அந்த நாள், அதை ஒரு கேள்வி போட்டு போகணும். ஆனா இந்த இடத்துல நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள்ல நடக்கும். சரி, நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு? ஜலப்பிரளயம் வர்றதுக்கு காரணம் யாருன்னு பாருங்க. என்ன? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? அக்கிரமம் அதிகமானதினால் தேவன் அந்த உலகத்தை, முதல் உலகத்தை அழிக்கிறார். அப்ப நோவின் நாட்கள் நடக்கிற மாதிரி தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருக்கிற காலகட்டத்திலும் அக்கிரமம் அதிகமாகும். அப்ப நோவின் நாட்கள்ல நடக்கிறது எங்க நடக்கணும்? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருக்கும்போது நடக்கும். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. இல்ல, அது இல்ல சிஸ்டர், மத்தேயு 24ல 36 நினைக்கிறேன். நோவாவின் நாட்கள். அதாவது ஜலப்பிரளயங்கிறது ஒரு அழிவு. அது முதலாம் உலகத்தின் அழிவு. அதுதான் 2ஆம் உலகத்தினுடைய அழிவு அப்படிங்கிறது. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் 2ஆம் உலகத்துக்கு அழிவு. அப்படி அழிவு உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஜலப்பிரளயம் என்ன ஆகிறதுக்கு முன்னே பாருங்க. இப்ப நோவாவின் நாட்கள்ல அவர் ஒரு எச்சரிப்பெல்லாம் சொன்னதாக பேதுருல சொல்லப்படுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய. அப்ப அங்க அந்த காலகட்டத்தில் இந்த பேழையை கட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? பா, உலகம் அழிய போகுது, மழை நாள் அழிய போகுது, தயவுசெய்து மனம் திரும்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்படி சொல்லி இருந்தா யாரும் கேட்கல. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பெண் கொடுத்தும், பெண் எடுத்தும், புசித்தும், குடித்தும் என்ன பண்ணாங்க? அதே மாதிரிதான் மனுஷகுமாரன் 2ஆம் வருகையில வந்திருக்கும் பொழுதும் இந்த உலகம் அது பாட்டுக்கு அது போற வழியில தான் போயிட்டு இருக்கும். அந்த பேரழிவுக்கான அக்கிரமங்கள் அதிகமாகி தான் இருக்கும். ஆனா அங்கே ஒரு பேழை கட்டுவது போல ஆண்டவருடைய 2ஆம் வருகையில ஒரு பேழை கட்டப்பட்டிருக்கும். இது வந்து 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிக்கிறோம். விசுவாச கப்பல். அப்ப அந்த விசுவாச கப்பல்ல நம்ம அங்கே நோவா முதலா 8 பேரும் உள்ள நுழைஞ்சது போல கிறிஸ்துவின் தலைமையில 7 சபை காலத்தில் உள்ள அந்த 1,44,000 பேர் போய் உள்ளறிக்க சேர்ற வரையும் வெள்ளம் வந்துடும். ஆனா கதவு எப்பதான் அடைக்கப்படும் பாத்தீங்கன்னா, எல்லாரும் போய் உள்ள சேர்ற வரையும் கதவு திறந்துதான் இருக்கும். அப்ப அந்த பேரழிவுங்கிறது வந்து உலகத்தின் அழிவு. ஆனா அதுக்கு முன்னாடி யாரை கொண்டு போய் சேர்க்கணும்? தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டியவர்களை சேர்க்கணும். அதை தான் நம்ம மத்தேயு 13:39 படிக்கும் பொழுது, அறுவடை உலகத்தின் முடிவு, அரிக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அப்ப அந்த அறுவடையின் தானியங்களை களஞ்சியத்துல சேர்க்காத வரையும் உலகத்துக்கு முடிவு இல்லை அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதே மாதிரியான அந்த கிறிஸ்து ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக என்ன ஆயிருக்கணும்? முன்னாடியே வந்திருக்கணும். இது தெசலோனிக்கர்ல படிக்கிறோம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள், அந்த நாள்னா கர்த்தருடைய நாள், அந்த 1000 வருட அரசாட்சி, 2ஆம் வருகை, இப்படிப்பட்ட அந்த சம்பவம் நடக்காது. அப்ப அந்த கிறிஸ்து வந்துட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? அந்த கிறிஸ்து யாரு? ஓகே, நம்ம அடையாளபூர்வமா எதுவும் வரலாற்று காரியங்கள்ல எதுவும் பார்க்க முடியுதா அந்த கிறிஸ்துன்னு? தன்னையே தேவனுக்கு நிகராய் உயர்த்துகிறவனா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்பா போப்பு மார்க்கங்கிற விஷயம் தேவனுக்கு நிகராய் தன்னையே ஃபாதர் போப் அப்படிங்கிற தன்னையே உயர்த்தி கொண்டு திருத்துவ கொள்கையில பிதாவின் குமாரனை நிராகரித்து யாரை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க? அப்ப அந்த கிறிஸ்து வந்துட்டான். அப்ப அந்த கிறிஸ்து வந்துட்டானாலே பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குனாக்கே அதான் அந்த கிறிஸ்து. அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்குனாலே யாருடைய வருகை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகை நிச்சயமாகவே வெகு சீக்கிரமா உறுதியாக்கப்படுது அப்படிங்கிறதையும் அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? அப்ப இதே மாதிரியான அநேக கேள்விகள், நான் ஒரு சில விஷயத்தை நான் டக்குன்னு நான் முடிச்சிடுறேன், கேள்விகளை மட்டும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கணும். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகுதான் இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு, அதாவது எல்லா கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதுதான் என்ன சொல்றாரு? பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு வெளிப்படுத்தல் 18ல படிக்கிற மாதிரி அவளை விட்டு வெளியே வா அப்படிங்கும்போது அது அழிய போகுது. அதனால அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நடக்கணும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாருன்னா.
அப்ப வந்து அந்த நடந்து முடியும் பொழுது இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அந்த பேரழிவுக்குள்ள போகும் பொழுது அதுவரையும் சபை இருக்கும். சபை தான் அந்த ஜட்ஜ்மெண்டே பண்ணணும். ஏன்னா வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 3 நாள்ல பாக்குறோம், பாபிலோன் விழுந்தது விழுந்தது, நீ அவளை விட்டு வெளியே வானா, அது விழுகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், இதே பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து வெளியே வந்துட்டு அது அழிக்க போறேங்கிறார். அப்ப அதை அழிக்க போறதுனுடைய மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் நம்மளை வச்சுதான் அதை அழிக்க போறார். இந்த மாமிச சபை மாமிசத்துல இருக்கும் பொழுதுதான் அந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அழிவு வரும். அதுக்கப்புறம் தான் 3ஆம் உலக போர், கோகுமாக யுத்தம், இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா வந்து உலகளாவிய பெரிய யுத்தம் நடக்கும். அது நடக்கும் போது சபை பூமியில இருக்காது. இது வந்து தீர்க்க தரிசனத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரிங்களா? அதே மாதிரி மகா உத்தர காலம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அர்மகுதோன் யுத்தம்ங்கிறது எப்ப நடக்கும்? இப்ப அந்து கிறிஸ்துங்கிறது 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல பார்க்கும்போது கொஞ்ச காலம் 1 மணி நேரம் அவனுக்கு கொடுக்கப்படும் திரும்ப ஆளுகை அப்படின்னு சொல்லப்படுது. அது இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கானா? அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படல. அவன் 1260 நாள் அளவும் என்ன பண்ணியிருக்கிறான், இருண்ட காலத்துல அவன் ஆட்சி பண்ணான். இப்ப அவன் ஆட்சியில இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா முழு உலகமுமே இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய தலைவராக யாரை ஏத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாவாக யாரை ஏத்துக்கணும்னா, இந்த யார வெளிப்படுத்தல் 17ல படிக்கிறோம். வேணா அந்த வசனத்தை படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களுக்கு அப்புறம் வரும் பாருங்க. தொடர்ந்து வாசி, தொடர்ந்து வாசி. பன்னெண்டாவது வசனத்துக்கு தரேன், டைரக்டா வந்துடும். மிருகம்னா அந்த கிறிஸ்து, அந்த மிருகத்துடனே கூட அந்த 1 மணி நேரம்னு டைம் சொல்லியிருக்கு. ஒரிஜினல் கிரேக்க பதத்தில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் அப்படின்னு இருக்கு. அந்த கொஞ்ச காலம் பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு முழு உலகத்துக்குமே இந்த போப்பு மார்க்கம் தலைவனாக இருக்க வேண்டும், ராஜாவாக இருக்க வேண்டும். சரிங்களா? இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். சரிங்களா? அப்ப அது எப்ப நடக்கும்? அப்ப அறுவடை எப்போ முடியும்? இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் கூட இருக்கு. சரிங்களா? இந்த 2ஆம் உலகம் எப்போ முடியும்? நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள் நடக்கும்னாக்கி அந்த மனுஷகுமாரன் நாட்கள் வந்து எப்படிதான் இருக்க போகுதுன்னா, நோவாவின் நாட்கள்ல எப்படி முதல் உலகம் அழிச்சோ அதே மாதிரிதான் 2ஆம் உலகத்தினுடைய நெருப்பினால் அழியக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் இந்த 2வது உலகத்துக்கு அழிவு. அந்த 2ஆம் உலகத்தினுடைய அழிவு எங்க இருக்குன்னா நியாய தீர்ப்பின் நாள்லன்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப சபையானது 1000 வருஷமும் ஆட்சிக்குரிய விஷயம் பார்க்கிறோம் இல்லையா? முழு 1000 வருஷமும் ஆட்சி பண்ணுமா, இல்ல கொஞ்சத்துல போய் ஆட்சி பண்ணுமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கூட இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பலவானை முந்தி கட்டினாலும் என்ன பண்ண முடியாது, அவன் வீட்டில் உள்ள எந்த பொக்கிஷத்தையும் திருடுறது இல்லை, எடுக்க முடியாது. அப்ப அவரிலும் பெரிய பலவான் ஒருத்தர் வரணும். அப்பனா பலவான் யாருன்னா இந்த சாத்தான். சாத்தானிலும் பெரிய பலவான் ஒருத்தர் வரணும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தவனே அவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சாத்தானை கட்டுறது தான். அப்ப சாத்தான 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்றவங்க கட்டிட்டாருன்னு சொன்னா ஏன் தீமை இருக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக ஓய்வு நாள். இப்ப இந்த ஓய்வு நாளை பத்தி இதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 20, 21 வசனத்துல வாசிச்சோம். அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் பாருங்க. இப்ப இந்த ஓய்வு நாள் அல்லது கடைசி நாள், அந்த நாள், உக்கிரத்தின் நாள், திரும்பி கொடுத்தலின் நாள், அப்புறம் என்ன இருக்கு, மப்பும் மந்தாரமான நாள், இருளும் அந்தகாரமான நாள், பற்கடிப்பின் நாள், இப்படிலாம் பலதரப்பட்ட வகையில இந்த கர்த்தருடைய நாளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த ஓய்வு நாளை பத்தி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மத்தேயு 24, 20, 21. பாருங்க இந்த வசனத்துல நம்ம நிறைய வேதமானவர்கள் மத்தியில நான் கேட்டபோது அவங்க சொன்னது நீங்க இப்ப படிச்சிட்டீங்க. ஓகே, இப்ப படிச்ச பிறகு நீங்க பதில் சொல்லுங்க, இல்ல நானும் சேர்ந்தே பதில் சொல்றேன். ஓய்வு நாள்னா என்ன?
எத்தனாவது நாள்? சரிங்களா, 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். இப்ப இங்க இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஓய்வு நாள்ல நீங்கள் ஓய்வு நாளிலோ அல்லது மாரி காலத்திலோ ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அப்படி இருக்கா? ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது அப்படின்னா ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு நான் கேட்கிறேன். ஓய்வு நாள்லயும் மாரி காலத்திலையும் ஓடக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுதா? இந்த கேள்வியை நான் நிறைய வேத மாணவர்கள்ட்ட கேட்கும்போது சம்பவிக்க கூடாது, அதாவது நம்ம ஓடுறது அப்படி. ஓகே ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் படிங்க அந்த வசனத்தை. நீங்கள் ஓடி போவது, ஓடுறது உறுதி, ஓடுறது உறுதி. ஏன்னா நீங்க பாலாக்கு மறுவறுப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு ஓடி போயிடும். அப்ப மலையினாலே தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நம்ம ஓடணும். யூதேயாங்கிறது அன்னைக்கு முதல் வருகையில யூதேயாங்கிறது அன்னைக்கு இருந்த யூதர்களினுடைய தேசத்துல இருந்த விசேஷ விதமாய் அந்த யூத பாரம்பரியத்தின் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஆலயம் இருந்த அந்த காலகட்டம். சரிங்களா? இப்ப 2ஆம் வருகையில பொறுத்த மட்டும் நம்மளுக்கான யூதேயா என்னன்னா பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற நம்ம இந்த பாலாக்கு மறுவறுப்பாகிய அந்த கிறிஸ்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ வெளியே வந்துட்டோம். இப்ப வெளியே வந்தது இல்ல, நம்ம எங்க ஓடணும்னா மலையை நோக்கி ஓடணும்னா கிறிஸ்துவின் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடணும். நித்திய கல்மலையும் ஞான கல்மலையுமா இருக்கிற நித்திய கல்மலை யாவே தேவன், ஞான கல்மலை கிறிஸ்து, இவர்கள் இருவரையும் நோக்கி நம்ம ஓடணும். இதுதான் ஓட்டம். அப்ப பரலோகத்தை நோக்கி நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும்னு சொல்லும் பொழுது நாம் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கா, ஓடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா? என்னுடைய கேள்வியை புரிஞ்சுக்குங்க. ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, சம்பவியாதபடி ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கா? நீங்க அந்த காலகட்டத்துல ஓடாத அளவுக்கு நீங்க ஜெபம் அதுக்கு முன்னாடி ஓடி போயிடணும். ஓடுறதெல்லாம் எப்போ ஓடிடணும்? ஓய்வு நாள்லையும் மாரி காலத்திலையும் முன்னாடியே நீங்க என்ன ஆயிரணும்? ஓடி போயிடணும். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப மாரி காலத்திலையும் ஓய்வு நாள்ல தான் ஓடுற மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு கருத்துக்கு. நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? இப்ப சம்பவிக்காதுன்னு சொல்லல, சம்பவியாதபடி ஜெபம் பண்ணிக்கங்கன்னு தான் சொல்லியிருக்க ஒழிஞ்சு சம்பவிக்காதுன்னு சொல்லவே இல்லை வசனம் அங்க. சரிங்களா? நம்ம மேக்சிமம் இந்த வசனத்தை இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம். நிறைய வேதமானவர்கள்ட்ட கேட்கிற போது இப்படிதான் பதில் சொல்றாங்க, ஓடவே கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, ஆண்டவர் 2ஆம் வருகைங்கிற அந்த கடைசி நாள் இருக்கு இல்லையா, அந்த கடைசி நாள் தான் என்ன நாள்? 7ஆம் நாள். இந்த 7ஆம் நாள் ஆகிய கடைசி நாள்ல தான் என்ன பண்ணேன்னு சொல்லி இருக்கிறாரு? ஓய்ந்திருக்கிறது. ஓகேங்க. அந்த கடைசி நாள் தான் ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 56. தொடர்ந்து 54 படிங்க சிஸ்டர். பாருங்க, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த கடைசி நாள்னா என்னது? இதுதான் நியாய தீர்ப்பின் நாள். அது ஒரு பாயிண்ட். இந்த நியாய தீர்ப்பின் நாளுங்கிற அந்த கடைசி நாள் தான் உயிர்த்தெழுதல் நாள்னு வச்சுக்கோங்க. அந்த கடைசி நாள் தான் உயிர்த்தெழ வைப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த கடைசி நாள் தான் 7ஆம் நாள். நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். இதுல இந்த பிதாவினுடைய 7000 வருடங்களுக்குரிய அனுமானங்கள் இருக்கு இல்லையா? 6ஆம் நாள்ல ஆதாம ஏவாளையும் படைச்சு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னு சொல்றதுல இந்த ஓய்வு நாளுக்கு யார் ஆண்டவர்? ஓய்வு நாளுக்கு புதிய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம். ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் யாருங்க? கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய தேவன் இந்த 7000 வருடங்களுக்கும் ஓய்ந்திருக்கிற பட்சத்துல முழு பொறுப்பையும் யார்கிட்ட கொடுத்துட்டாருங்க?
சரிங்களா? விசேஷ விதமா இந்த 7000 வருஷத்துல அவருக்கு எது கடைசி நாள்? இந்த 7வது 1000 வருஷம் தான் கடைசி நாள். அந்த 7வது 1000 வருடம் தான் ஓய்வு நாள். நல்லா கவனிங்க. அந்த 7வது 1000 வருடம் தான் ஓய்வு நாள். அதுதான் கடைசி நாள். அதுதான் நியாய தீர்ப்பின் நாள் கூட. சரிங்களா? அப்ப 2ஆம் வருகை அப்படிங்கிற அந்த ஒரு நாளை பத்தி நம்ம சிந்திக்கும் பொழுது ஓய்வு நாள்ங்கிறது எதுனா 1000 வருட அரசாட்சி, அவருடைய 1000 வருட அரசாட்சி. சரிங்களா? அந்த ஒரு நாள் வந்து முழுவதுமே கிறிஸ்துவினுடைய முழு பொறுப்புல இந்த உலகமானது நியாயந்தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப அந்த கடைசி நாள்ல தான் உயிர்த்தெழுதலே நடத்துவேன்னு சொல்றாரு. அப்ப கடைசி நாளுக்கு முந்தின நாள்னு எதுவும் சொல்லி இருக்கிறாரா? 6ஆம் நாள்னு சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அப்ப உயிர்த்தெழுதலே எப்பதான் நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஓய்வு நாள்ல தான் நடக்கும். ஓகே, இது ஒரு பாயிண்டா வச்சுக்குவோம். அப்ப இந்த ஓய்வு நாள் தான் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நியாயத்தீர்க்கும் நாள். அந்த நியாயத்தீர்க்கும் நாள்ல ஓய்வு நாள்ல நம்ம ஓடுறதா இல்லையா, இதான் கேள்வி அந்த இடத்துல. சரிங்களா? ஓய்வு நாளிலாவது எந்த நாளிலாவது மாறி காலத்திலாவது நீங்கள் ஓடாதபடிக்கு பார்த்துக்கங்கன்னு சொல்லல, ஓடாதபடிக்கு வேண்டிக் கொள்ளும். அப்பனா இந்த ஓய்வு நாளுக்கு முன்னாடியும் மாறி காலத்துக்கு முன்பாகவும் நிச்சயமாகவே நாம் ஜெபம் பண்ணியே ஆகணும். ஆண்டவரே அந்த நாள்ல போய் நான் மாட்டிக்க கூடாதுங்க. ஆனா ஓட வேண்டியதே ஓய்வு நாள் இல்லைன்னா, ஓட வேண்டியதே ஓய்வு நாள் இல்லைன்னா மாறி காலம். சரி, மாறி காலம்னா என்னங்க? மழை காலம். மழை காலத்துல என்ன இருக்கும்? மேகம். மேகம் இருக்கிறதுனால தான் சூரியன் வந்திருந்தா தெரியாது, ஒரு இருண்ட சூழ்நிலையா இருக்கு. அதனாலதான் மப்பும் மந்தாரமான நாள், இருளும் அந்தகாரமான நாள். அப்படிங்கும் போது ஆண்டவர் எதன் மேலதான் வர்றாரு? இந்த மாரி காலத்து ஆகிய மேகத்தின் மேலதான் வர்றாரு. சரிங்களா? அப்ப மாரி காலம் எதற்கு அடையாளமா நம்ம பாக்குறோம்? ஜோயல் புத்தகத்துல, ஜகரியா புத்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கிறோமா? மப்பும் மந்தாரமான நாள், இருளும் அந்தகாரமான நாள். ஜோயல் 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாள் எப்படி இருக்கும்னா வெளிச்சமா இல்லாம இருளும் அந்தகாரமான நாள். அப்படிங்க, அது மலை மேகம் உள்ள. ஆங்கிலத்தில் நான் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. தி டே ஆஃப் டார்க்னஸ் அண்ட் gloomy, அதாவது மப்பும் மந்தாரமான. a day of cloud and thick darkness, இருளும் அந்தகாரமான மற்றும் மப்பும் மந்தாரமான நாளா இருக்கும் அந்த நாள். தொடர்ந்து வாசிங்க. ஓகே, இது வந்து இந்த பாட்டுக்குள்ள நம்ம போவோம். அதுல 15-16 இதெல்லாம் அந்த கர்த்தருடைய நாள்ல சம்பவிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவங்களாக இங்க சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி ஜகரியா புத்தகத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. சாரி, மன்னிக்கவும், செப்பானியா 1ஆம் அதிகாரத்துல 14-15. சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தினால், அது இக்கட்டும் இடுப்புமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். அப்ப இந்த வசனம் எல்லாம் பார்க்கும்போது இது மழை காலத்துக்கான ஒரு அடையாளமா, மேகத்தின் மேல ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கும். அப்பனா நீதியின் சூரியன் யாருங்க? நீதியின் சூரியன் நம்ம மேல வந்து உதிக்கும். விஷயம் என்னன்னா, மேகத்தின் மேல வந்திருக்கிறது, சூரியன் வந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. மேகம் மறைச்சுக்கணும். அப்ப பாருங்க, 1ஆம் வருகையில கூட இதே மாதிரி சம்பவம் தான். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து முன்குறித்து பெத்லகேம்ல பிறப்பார் கால்குலேஷன் பண்ணி இந்த 3 ஞானிகள் வரும்போது ஏரோது போய் பார்க்கும்போது அங்கே பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்து பிள்ளைகள் எல்லாம் கொலை பண்றாரு. அப்ப டேட்லாம் கரெக்டா இருக்கதா இல்லைங்களா?
30 வயசுல ஞானஸ்தானம் எடுப்பாருங்கிறத பழைய ஏற்பாட்டில இருந்து குரோனாலஜி பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா, 70 வாரம் அந்த தீர்க்க தரிசனத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த குரோனாலஜிக்கலா அந்த 70 நாள்னா 490 அந்த நாட்களை வந்து 490 வருடங்களாக கன்வெர்ட் பண்ணி தான் அந்த ஆண்டவருடைய மரணம் மற்றும் அவருடைய ஞானஸ்தானம் டேட்டு இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்றோம். அப்ப அவர் முதலாம் வருகையில வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாராலும் இவரே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர் தான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கிறிஸ்துன்னு யோவான் ஸ்நானகன் அறிவிக்கிறாரு. யோவான் ஸ்நானகனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க கொஞ்ச நாள் கழிச்சு? நீர் தானா? புரியுதுங்களா? முதலாம் வருகையில மாமிசத்துல வெளிப்பட்டு எல்லா அதிசயம் அற்புதமும் செய்யறார். இதே சீசர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் கிறிஸ்துன்னு. நீர் யார், நான் யாருன்னு சொல்றான்னு கேட்டோன்னே அந்த அப்போ பேதுரு என்ன சொன்னாருங்க? இதை யார்ட்டையும் சொல்லிவிடாதீங்க. மத்தேயு 16 இருக்கு இந்த வசனம். இதை யார்ட்டையும் நீ சொல்லிவிடாதீங்க. 20வது வசனத்துல இருக்கு. சரிங்களா? இதை சொல்லி முடிச்சவனே சொல்றாரு, இதை யார்ட்டையும் சொல்லிவிடாதப்பா நீ. அப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொல்றாருன்னா, நான் ஜெருசலேமுக்கு போய் சாகணுங்கிறாரு. சரிங்களா? அப்ப சாகணுங்கிறத யாராலையும் ஏத்துக்க முடியல. பேதுருவால ஏத்துக்க முடியல, சீசர்களால தனியா கூட்டிட்டு போய் திட்டுறாரு. சாத்தானே அப்பாலே போங்கிறாரு. இப்ப என்னன்னா, இவ்வளவு தெளிவா இருந்த அப்போஸ்தலர்களுக்கே மற்றவங்களெல்லாம் விடுங்க, பரிசேயர் சதுசேயர் இஸ்ரேலர் எல்லாம் விட்டுருங்க, அவங்க தான் அறியாம இவர் போய் கள்ள தீர்க்கதரிசி, இவர் கள்ள கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுமே என்னதான் பண்ணிட்டாங்க? மறுதளிச்சு போனார்கள், அவர்கள் காட்டி கொடுத்து போனாங்க, அனைவரும் ஓடி போயிட்டாங்க, தனிமையில் விடப்பட்டார். நம்ம கர்த்தருடைய பந்தியெல்லாம் அனுசரிக்கும் போது நிறைய சிந்திச்சிருப்போம். அப்போ முதலாம் வருகையிலே அவரை இன்னைக்கு வரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலைங்க. யார மெசியாவாக? யாருக்காக வந்தார் அவர்? இஸ்ரேலை ரசிக்கவே வந்தேன்னு சொல்றார். புறஜாதிக்கு ஒரு அற்புதம் கானானிய ஸ்திரீ கிட்ட கேட்கும் போது, நான் நாய்க்கெல்லாம் எடுத்து பண்ண முடியுமாங்கிற, நம்மளாம் நாய்ங்க, ஆனால் நம்மளை கொண்டு போய் எங்க வசதிட்டாரு? இப்போ அவருடைய தெய்வீக திட்டத்துல பிதாவினுடைய சிங்காசனத்துல கிறிஸ்து அமர்ந்தது போல நம்மளை உயர்த்துறாரு. ஆகவே காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மளை இப்படி கொண்டாந்து வசதிருக்காருங்க நம்மளுடைய சத்தியத்துல தெளிவா புரிந்து கொண்ட ஒரு விஷயம். ஆனா இதுல பாருங்க, முதலாம் வருகையில யூதர்களுக்காக தான் வந்தா, யூதர்கள் இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்களா? ஆனா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் இவர் தான் ஏற்றுக்கொள்ற வரையும் என்னை நீங்க காணாமல் இருப்பீங்க அப்படின்ட்டார். அப்ப இவ்வளவு 2000 வருஷமாவும் அவங்களால கிறிஸ்து இவர் தான் பழைய ஏற்பாட்டுல தேடினாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப நீங்க முதலாம் வருகையே இப்படி இருந்துச்சுன்னா, 2ஆம் வருகையில மாமிசத்துல வர போறாரு சொல்லுங்க? மாமிசத்துல வர்ற மாதிரி வசனம் இருக்கா? ஆவியினுடைய சரீரத்துல தான் வருவார். அப்படி ஆவின் சரீரம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுமா? அவர் எப்படி வெளிப்படுவார்னா 1 யோவான் 3:2 படிக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. யோவான் சொல்றாரு, அப்போஸ்தலர் யோவான். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமா நம்ம உயிர்த்தெழுந்து போனோம்னா, அவர் இருக்கிற அதே ஆவியில இருந்தோம்னா அவரை பார்க்க முடியும், தரிசிக்க முடியுங்கிறார். அப்ப 2ஆம் வருகையில வரும்போது கண்ணுக்கு தெரியற மாதிரியா வருவார்? முதல் வருகையிலாச்சும் மாமிசத்துல வந்தார். இதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. பாத்தீங்களா? அவரை மாமிசத்தின்படி நாங்க, அவர் மகிமை அடைஞ்சிட்டார், ஆவில இருக்கிறார், ஆவிக்குரிய தன்மையில. இதே யோவான் எழுதும்போது என்ன சொல்லிட்டார்? இதுவரையும் அவர் எப்படி இருக்கிறாருன்னு எங்களுக்கும் தெரியாது. யோவான் 3:2 கிளியரா சொல்லிட்டார். அப்படிங்கும்போது 2ஆம் வருகையில அவர் மேகத்தின் மேல் வர்றாருங்கிறார், அதுவும் ஆவியில வர்றாருங்கிறப்ப நம்ம இந்த கண்கள் யாவும் அவரை காணும், புத்தினவர்களும் காணுவாரெல்லாம் வசனம் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனா அதை அவர் பார்க்கக்கூடிய தன்மையில இருக்குமா? மாமிச கண்ணுகளுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லையே. பிதாவுக்கு ஒத்த மகிமையில போனவரை மாமிச கண்கள் பார்க்க முடியுமானா முடியாது. ஆனா உணர முடியும். இதுதான் விஷயம். எப்படி ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டோன்னு அவர்கள் கண் திறக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாம இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கண்ணு திறக்கப்பட்டுச்சு? அறிவு கண். அப்ப நம்மளுடைய சத்திய அறிவினால அவர் வந்திருக்கிறாரா வரலையா, 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிக்கலையான்னு எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும்னா வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வசனத்துல சொல்லி இருந்தா அந்த அடையாளங்கள்லாம் நிறைவேறி கொண்டு இருந்தால் ஒருவேளை வந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்குள்ள போவோம். இப்ப பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 அப்படிங்க.
தொடர்ந்து தொடர்ந்து. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணால கண்டவர்களாக. பாருங்க, அவருடைய மகத்துவத்தை கண்ணால நாங்க பார்த்தோம். என்ன மகத்துவத்தை பார்த்தாங்க பாருங்க, ஆண்டவருடைய மகத்துவத்தை கண்ணால பார்த்தாராம் பேதுரு. படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும். பாருங்க, அவருடைய வல்லமையையும் அந்த ராஜரீகத்துல வரக்கூடிய அந்த வல்லமையையும் அவருடைய வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதை கண்ணால பார்த்துட்டு. அப்பனா இவங்க பார்த்தாங்களா? அப்போஸ்தலர் பேதுரு பார்த்தாரா? இரண்டாம் வருகையை பார்த்தாரா? வசனம் அவர் எழுதியிருக்காரு. அவருடைய வல்லமையும் அவருடைய வருகையும் நாங்கள் கண்ணால பார்த்துட்டு பேசணும், சும்மா கட்டுக்கதையெல்லாம் பேசலங்கிறாரு. மறுரூப மலையில அவர் சூரியனை பூரா பிரகாசிச்சு அங்க நின்ன அந்த நிலைமையெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதேதான். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பெண்டலா நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இதுல என்ன சொல்றாருன்னா, இங்கு நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் ராஜ்யத்தில் வருவதை கண்ட பிறகுதான் சாவாங்கன்னு சொல்லியிருக்கு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28 படிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப இன்னைக்கு யாராச்சும் சீசர்கள் உயிரோட இன்னைக்கு இருக்கிறாங்களா? இரண்டாம் வருகை வரையும் யாராச்சும் உயிரோட இருக்கிறாங்களா? ஆனா வசனம் படிச்சிருக்கிறீங்களா? அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27, 28. பாருங்க, இது எதை குறித்து சொல்லப்படுது? முதல் வருகையா இரண்டாம் வருகைங்களா? அத நியாய தீர்ப்பு என்கிறது இரண்டாம் வருகையில நடக்குமா, இல்ல அதுக்கு மேல வேற எதுவும் இருக்குங்களா? வருகை இரண்டாம் வருகை தானே சொல்றாரு, இல்ல வேற எதுவும் இருக்குங்களா? இதுல நியாய தீர்ப்பு அவர் இரண்டாம் வருகையில வந்து தானே அவர் செய்ய போறாரு. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இங்க நிக்கிற சிலரில் மனுஷகுமாரன் ராஜ்யத்துல வர்றத பார்த்துட்டு தான் சாவாங்கன்னு சொல்றாரு. அப்பனா ஆண்டவர் இரண்டாம் வருகையில ராஜ்யத்துல வர்றவரையும் அந்த 12 சீசர்ல யாராச்சும் 1-2 பேர் உயிரோட இருக்கணுமா இல்லையா? இந்த வசனம் பொய் சொல்லுதா உண்மை சொல்லுதா? நான் கேட்கிற கேள்விப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் மரணங்கிறது அந்த ஆசையில பேசினாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்படி பேசவே இல்லை இந்த இடத்துல. ருசி பார்ப்பது இல்லை. சரி, நீங்க அப்படி எடுத்துக்கிடலாம். இது சொல்லி சரி, அதுக்கான வியாக்கியானத்துக்குள்ள போயிடலாம். அதுக்குள்ள வியாக்கியானத்துக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்குது. ஆனா அந்த பாயிண்ட்ல இதை பேசினாரானா இல்ல. நீங்க அப்படி நான் அதை தான் பேதுருல ப்ரூஃப் கொண்டாந்தேன். அவருடைய மகத்துவத்தையும் வருகையையும் கண்ணால கண்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றோம். நாங்க இல்ல, அது இல்ல, அது நித்திரையில. ஓகே ஓகே, அது 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 இரண்டாம் வருகையில லிட்டரலாகவே அவங்க உயிர் தள்ளுவதற்காக நித்திரையில இருக்கிறாங்க. ஆனா மரணத்தை ருசி பார்ப்பதில்லைங்கிறது இந்த வசனம். பேதுரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அவருடைய கடிதத்துல? அவருடைய வல்லமையையும் வருகையையும் கண்ணால பார்த்துட்டு சொல்றான், கட்டுக்கதையெல்லாம் பேசலன்னு சொல்றாங்க. சொன்னாரா இல்லைங்களா? அங்கே சொன்னது உண்மைதானே? அப்ப அவங்க பார்த்துட்டாங்கிறது உண்மையா இல்லையா? பேதுரு பார்த்தாரா இல்லைங்களா? திரும்ப வேணா படிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15. பாருங்க, கண்ணால பார்த்துட்டு நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க. நல்லா பாருங்க, அவருடைய வல்லமையும் வருகையும் மகத்துவத்துல அவர் இரண்டாம் வருகையில வரக்கூடிய அந்த தன்மையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. வல்லமையும் வருகையும் நாங்கள் கண்ணால கண்டவர்களா சொல்றோம். அப்ப இவங்க எப்ப பார்த்தாங்கிற கேள்வியோட தான் இப்ப போய் பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம மத்தேயு 16ல 27 படிச்சோம் இல்லையா? அந்த வார்த்தை உண்மையாகணும்னா இவங்க ராஜ்யத்துல ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்ததை என்ன பண்ணணும்? கண்ணால பார்த்திருக்கணும். சரிங்களா? இப்ப படிக்கலாம். அந்த 16ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படிங்க. அப்படியே இல்ல 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 சிஸ்டர், அது இல்ல சிஸ்டர். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து 17ஆம் அதிகாரம் 6 நாளைக்கு பின்பு. பாருங்க, இத சொல்லி 6 நாளைக்கு பின்பு ஒரு விஷயம் நடக்குது. எதை சொல்லி? இங்க நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை இரண்டாம் வருகையில 1000 வருட அரசாட்சிக்குரிய ராஜ்யத்துல வருவதை பார்க்கும் முன் இங்க நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை அப்படின்னு சொல்லி 6 நாளைக்கு பின்பு மறுரூப மலையினுடைய விஷயம் நடக்குது. தொடர்ந்து வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு
இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பாருங்க, இப்ப மறுரூபமாகும் பொழுதுதான் ஒரு வசனம் வரும், இவரே என் நேசகுமாரன். அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். அஞ்சி. அவர் போகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி படிச்சிரு. அவர் போகையில் இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படியே பேதுருக்கு போவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 சொன்னார், உம்முடைய வருகையையும் வல்லமையும் நாங்கள் கண்ணால கண்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றோம், நாங்க பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலன்னு சொல்றாரு இல்லையா? அப்படியே தொடர்ந்து படிங்க. இப்போ 15ல இருந்து படிங்க. இப்போ பாருங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. இவர் என் நேசகுமாரன், பேதுரு இருந்தாரா? யாக்கோபு இருந்தாரா? யோவான் இருந்தாரா? அப்ப அந்த மறுரூப மலையில என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில மகத்துவமா 2ஆம் வருகையில ராஜ்யபாரத்தோடு வர்றத இவங்க கண்ணால பார்த்தாங்க. வரப்போறத அட்வான்ஸா என்ன பண்ணிட்டாங்க? கண்ணால பார்த்தாங்க. அததான் அவர் மலையை விட்டு இறங்கி வரும்போது இந்த தரிசனத்தை மத்தேயு 17:9 படிச்சீங்கன்னா, இந்த தரிசனத்தை நான் செத்து உயிர் தள்ளுகிற வரை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டார். அப்ப இப்ப சொல்லுங்க, இவ்வளவு விஷயம் நம்ம சொல்லியாச்சு. இன்னும் டீப்பா சொல்லணும்னா இன்னும் போய் கூட ஒவ்வொரு வசனமும் போய் பார்க்கலாம். பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரை தான் மறுரூபமலை கொண்டு போனார். மறுரூபமலையில என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில ராஜ்யபாரத்தோடு வரக்கூடிய அந்த தன்மையை அவர்கள் தரிசனமாக பார்த்தார்கள். தரிசனத்துக்கு சுய தோற்றம் இருக்குங்களா? இருக்க தரிசனத்துக்கு சுய தோற்றம் இருக்கா? இப்ப 7 தலை 10 கொம்புன்னு சொல்றாருன்னா, 7 தலை 10 கொம்புல ஒரு மிருகம் வானத்துல வருமா? அது ஒரு அடையாளத்துல சொல்றதுதான். அப்ப தரிசனம் என்பது அங்கே நடந்தது லிட்டரலா நடக்கல, நடக்க போறதை கண் கூட பார்த்த ஒரு தரிசனம். அதுல எதை தரிசனமா பார்த்துட்டாங்க? ஆண்டவருடைய 2ஆம் வருகையும் அவருடைய ராஜ்யத்துல ஆளுகையின் வல்லமையையும் கண்ணால பார்த்தவர்களா சொல்றாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட தரிசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது தொடர்ந்து நம்ம 2 பேருக்கு வந்துடலாம். பாருங்க, இது மாதிரி அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். அது மறுரூபமலையில பார்த்தது என்னதுங்க? அது அதிக உறுதியான, அது லிட்டரலா நடக்கல, நடக்க போறத கண் கூட பார்த்தாங்க. இப்ப தானியேல்ல பார்க்கிறோம், மிகாயேல் அவர் எழுது நிற்கையில் இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான மிகுந்த ஓத்திர காலம் அப்பொழுது வந்திருக்கும். அதே தானியேல் 12ல பார்க்கிறோம், அறிவு பெருத்து போயிருக்கும். இதெல்லாம் தானியேல் அன்னைக்கு நடந்த விஷயமா, நடக்க போறத தரிசனமா பார்த்தாரு. சொல்றது கரெக்டா இல்லைங்களா? தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் கிளியரா படிக்கிறோம். படிங்க. யார் இந்த மிகாயேல்? யாருங்க? நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்காக எழுந்து நிற்பார். எழுந்து நிற்பார்னா ராஜா மாதிரி, கிரேட் பிரின்ஸ் வில் ஸ்டாண்ட் அப் டு ரூல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு அர்த்தம் சொல்லுது. யாருக்காக? அவருடைய ஜனத்தின் புத்திரர். யார்? தானியேலுடைய ஜனத்தின் புத்திரர் யாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் எழுந்து நிற்பார், பவரா நிற்பார். சரிங்களா? அப்படி எழுந்து நிற்கும் போது படிங்க தொடர்ந்து. மகா ஓத்திர காலம் வரும். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாருன்னா என்ன நடக்கணும்? மகா ஓத்திர காலம் நடக்கும். புரியுதுங்களா? இதுதானே இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிக்காத மிகுந்த ஓத்திர காலம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளம் அங்கே நடக்கும். அததான் மிகாயேல்ங்கிறவர் யாருங்க? கிறிஸ்து. கிறிஸ்து அவருடைய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், மாமிசைக இஸ்ரேல் ஜனங்களுக்காக நிற்கும் பொழுது 2ஆம் வருகைக்குரிய காரியத்துல
இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிக்காதன மிகுந்த உத்தர காலம் நடக்கும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க இந்த தானியேலே. அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இறைச்சிக்கும் விழுந்திருப்பார்கள். அப்ப ஆண்டவர் மிகாயேல் அவர் 2ஆம் வருகையில வந்து அவருடைய ஜனங்களுக்காக நிற்பார், இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அதே சமயத்துல அநேகர் விடுதலையாகி ஒரு தேசமயமான ஒரு காரியம் நடக்கும். அதே சமயத்துல என்னது, இறந்தவர்களுக்கான நியாய தீர்ப்பும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு விஷயமா சொல்றார். தொடர்ந்து படிங்க 4வது வசனம் வரை. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். இப்ப இந்த நட்சத்திர குரூப் யாரு? இந்த நட்சத்திர குரூப் ஆகாயத்துல நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறவங்க யாருங்க? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, கடற்கரை மணல் நட்சத்திர குரூப். இதுல நட்சத்திர குரூப் யாருன்னு கேக்குறேன். உயிர்த்தெழுதலில் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வேறுபடும். இந்த நட்சத்திர குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா சபை மட்டும்தான். லேக்கன் 44 மட்டும்தான். முற்பிதாக்கள் பூமியில ராஜாக்களா இருப்பாங்க. முற்பிதாக்கள் சங்கீதம் 45:16 படிக்கிறோம், அவர்கள் பூமியிலே பிரபுக்களா இருப்பாங்க. ஆனா வானத்து நட்சத்திரங்கிறது யாருன்னா 1,44,000 பேர். கடற்கரை மணல் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இவர்கள் பிரபுக்களாக ராஜாக்களா இருப்பாங்க. சங்கீதம் 45:16 கிளியரா இருக்கு. அவர் பூமியிலே பிரபுக்களா இருப்பாங்க. அப்ப இந்த நட்சத்திர குரூப் யாரை குடிக்குதுன்னா 1,44,000 பேர். இது 1 கொரிந்தியர் 15 பாக்குறோம்னா அந்த நட்சத்திரத்தினுடைய மகிமையை தான் சபைக்கு சொல்றாரு. ஆகவேதான் அந்த நட்சத்திர வகுப்பார்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம், சபை வாய்ப்புக்குரியவர்கள். அதனாலதான் ஞானவான்கள், புத்திமான்கள், புத்தி உள்ள கன்னியர்கள் எங்க இருப்பாங்க? நட்சத்திர குரூப்பா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. முடிவு காலம் மட்டும், அதாவது இந்த உலகத்தின் முடிவு இருக்கு இல்லையா, அதுவரை நீ என்ன பண்ணு? போக்குவரத்து ஃபாஸ்டா இருக்கும். இங்க ஓடி ஆராயக்கூடிய ஆராய்ச்சி பூர்வமான உலகம் வந்திருக்கும். உலகம் முடிவுல அறிவும் பெருகி போயிருக்கும். இப்ப சொல்லுங்க, அறிவு பெருக்கம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப என்ன? ஏஐனா என்னென்ன நடக்குது தெரியுங்களா? நீங்க ஒரு பாட்டை எழுதிட்டு அதில் அப்லோட் பண்ணா அதுவே ராகம் போட்டு டியூன் போட்டு இப்போ மியூசிக் போட்டு கொடுத்துருது. 2 நிமிஷம் கூட ஆக மாட்டேங்குது. சாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க இளையராஜா கிட்ட எல்லாம் போய் நிற்க வேண்டியதில்லை, ஃப்ரீ. அந்த ஆப்லாம் ஃப்ரீ. ஒரு காலத்துல எஸ்டிடி பூத்துல போய் நின்று வரிசையா நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அது வந்து சேர்றதுக்கு 1 வாரம் ஆகும். திரும்பி ரிப்ளை வர்றவரையும் அவங்க உயிரோட இருக்கிறாங்களா செத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும்போது சொல்றேன். அப்ப அந்த காலம்லாம் போய் இப்ப எந்த காலத்துக்குள்ள வந்துட்டோம்? முகமுகமா நேரா பார்த்து பேசுற காலம் அறிவு பெருத்திருக்கு. இந்த அறிவு பெருத்த காலம் எப்ப வரும்னா மிகாயேல் எழுந்து நின்னாதான், அவருடைய ஜனத்தின் புத்திரருக்காக எழுந்து நின்னாதான். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து ஒரு தேசமா இருக்கிறன்னா மிகாயேல் வந்துட்டாரா வரலையா? கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்ப அறிவு பெருத்து போயிருக்குன்னா இந்த முடிவு காலத்துல இருக்கிறோமா இல்லையா? இப்ப பாருங்க, மத்தேயு 24ல உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்ப பாருங்க, அப்படியே படிச்சுட்டு வாங்க. மத்தேயு 24ல 3. இப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்குரிய டேட்டா கேட்கல. ஏன் கேட்கலன்னா, 1ஆம் வருகையில வரும்போதே இவருடைய செயல்பாட்டை வச்சு அந்த அடையாளங்கள்ல தான் இவர் தான் கிறிஸ்துன்னு முதல் வருகையில இந்த அப்போஸ்தலர்கள் கண்டுபிடிச்சாங்க. மற்றவர்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா நம்மளுக்கும் நமக்காக இந்த அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க 2ஆம் வருகையில வருவீங்கன்னா, இப்ப இந்த நாள்ல இருந்துகிட்டு நம்ம கேட்ட மாதிரி நமக்காக அந்த கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுடைய 2ஆம் வருகையில வர்றீங்கன்னா உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகம் முடிய போறதுக்கும் அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னா அடையாளத்தை சொல்லுவாரா? அதுக்கு முன்னாடி நடக்க போறதை சொல்லுவாரா? நான் வந்துட்டேன்னா இதெல்லாம் நடக்கும்பான்ட்டார். நான் வந்துட்டேன்னா இதெல்லாம் நடக்கும். அந்த இடத்துல அந்த 2ஆம் வருகை அந்த வார்த்தை இல்லைனாலும் உங்களுடைய வருகைன்னு போட்டிருக்கு இல்லையா,
அதுதான் பெருசியா அப்படிங்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெருசியானா வந்து இருத்தல். இதை கூட எப்படி வேற விதமா வியாக்கியானம் பண்றாங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருத்தல்ங்கிறது அவருடைய பிரசனத்தை குறிக்குதான், ஆனா 2ஆம் வருகையில வரல அப்படின்னா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-19 நீங்கள் உலகமெல்லாம் சென்று சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், முடிவு வரையும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். அவர் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருங்க? படிங்க அந்த வசனத்தை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தை முடிய பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களோட. இப்ப இந்த அர்த்தம் என்னது? அப்ப அவர் பரலோகத்துக்கே போகாம சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறார், பிரசனத்துல இருக்கிறார்னு அப்படி எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பா இந்த 2000 வருஷமா நம்மளோட கூட தான் இருக்கிறார், பரலோகமே போலன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் போயிட்டு பிதாவின் இடத்திலிருந்து வருகிற அந்த தேற்றவாளனை அவருடைய ஆவியும் பிதாவினுடைய ஆவிக்குரிய ஒரே ஆவியாக நம்மளுக்கு வந்து நம்மளோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த 2000 வருஷமாகவே அத்தனை சபைக்குமே 7 கால சபைகளுக்குமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? நம்மளோட தான் இருக்கிறார், பிரசனமாகி நம்மளோட தேவனுடைய ஆவியா அவருடைய ஆவியும் சேர்ந்து நம்மளுக்குள்ளாக ஒரே ஆவியாக நம்மளை தேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதை பத்தி இந்த வசனம் சொல்லுது மத்தேயு. அப்ப இந்த மத்தேயு 24 உள்ள 3வது வசனத்தை பிரசன்னமாயிருவாரு ஆனா அவர் வரமாட்டாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இந்த இடத்துல கிளியராகவே என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னா, நீர் பிரசன்னமாயிட்டீர், 2ஆம் வருகையில வந்துட்டீர்னா என்ன அடையாளங்கிறதுக்கான விஷயத்தை தான் பேசும்பொழுதுதான் பாலாக்கு மறுவறுப்பு வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் வருவேங்கிறதெல்லாம் கிளியரா சொல்றாரு. அப்ப இதுலதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. பாருங்க, இப்ப நான் கூட உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறேன், அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? இப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனா நாம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் சரிதானா? பிரேயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? இப்படிலாம் ஒருத்தர் பவுல்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, இது சொன்னதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத என்ன பண்ணாரு? தினம்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகள் தான் சபையாக முடியும். இப்ப இந்த சத்தியம் கேட்டதுனால எல்லாம் நம்ம சபையாயிரும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இந்த சத்தியம் கேட்கறதுல இப்ப 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு உணர்றோம், இல்லைன்னா வரலன்னு உணர்றோம். இப்ப வந்துட்டது உண்மையா இருக்கலாம், இல்ல வராதது உண்மையா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு உண்மை இருக்கு இல்லையா? அந்த உண்மைக்குள்ள நம்ம போய் அந்த உண்மையில நிலை நின்றதுங்கிறது ஒரு பாட்டு இருந்தாலும், அந்த உண்மைக்கு ஏற்ற ஜீவியங்கிறது ரொம்ப முக்கியமான பாட்டு இருக்கு. ரெண்டுமே 2 ட்ராக் மாதிரி, விசுவாசத்திலையும் இருக்கணும், கிரியையிலையும் காமிக்கணும். அப்ப இந்த இடத்துல அவருடைய 2ஆம் வருகையினுடைய காரியத்துல நம்ம ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், இவங்க சொல்றதெல்லாம் சரிதானா, இல்ல வருவாரா வரமாட்டாரா? ஒரு சில பேர் அறவே வரமாட்டாருன்னு சொல்றாங்க, அப்படிலாம் இருக்குது ஒரு சில ஸ்டேட்மெண்ட், பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நிறைய பேர் நம்மளை ஏமாத்துவாங்க, வெளியாளுகள் இல்லைங்க, பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்மளை ஏமாத்துவாங்க. படிங்க பாருங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படின்னா, பிரசனமா இருக்கிறார்னா, யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் யுத்தம் நடக்கலையா? நடந்திருக்கு. அசோக நடந்திருக்கு, அலெக்சாண்டருடைய யுத்தம் நடந்திருக்கு, சரிங்களா? மௌரியர்கள் இந்த மாதிரி இந்தியாவில் நடந்திருக்கு, சோழன் சேரன் சரபூஜி இந்த மாதிரி மராத்தியர் போர் எல்லாம் நடந்திருக்கு, அந்த முகலாயர்களுடைய போர் நடந்திருக்கு. உலகளாவிய யுத்தத்தை பத்தி பேசுறாரு இந்த இடத்துல. முதல் உலகப் போர் நடந்திருக்கா? 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கா? சின்ன சின்ன கார்கில் யுத்தம், இந்த என்னது உக்ரைன் யுத்தம், அதெல்லாம் நடக்குது. உலகளாவிய அளவிலே 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நடந்துச்சா? அந்த செய்தியை கேள்விப்படுறீங்களா? அப்படின்னா என்னங்க? யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும், கலங்கிறாதீங்க. படிங்க. இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து பிரசன்னமா இருக்கும்போது சம்பவிக்க வேண்டியது, சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் எது உடனே வராது? நான் 2ஆம் வருகையில வந்துருவேன், ஆனா இந்த உலகத்துக்கு முடிவு உடனே வராது. இப்ப 1914 முதல் உலக போர் நடந்துச்சு. அப்பனா அதுக்கு முன்னாடியே உலகப்போருக்குரிய அடையாளங்களா சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகப்போருக்கு முன்னாடியே யார் வந்திருக்கணும்? அப்புறம் வசனத்தை தான் நம்ம கேட்கிறோம். நீங்க வந்து ஒரு அனுமானத்துக்குள்ள பத்தியும் போங்க, எதிர்பார்ப்புங்கிற ஒரு அந்த ஐடியாவில் பத்தி போங்க. நம்ம வந்து நம்ம நிர்பந்தப்படுத்தல, இதெல்லாம் வசனம் இருக்கு, இப்படிலாம் நிதானிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதான் உங்க மைண்டுக்குள்ள கொண்டு போய் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க.
இப்படிலாம் இருக்குதா? நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோமா? ஏன்னா நம்மளும் இதே மாதிரி உட்கார்ந்து கேட்கும்போது அதெல்லாம் 2ஆம் வருகையெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிலாம் நம்மளும் பேசியிருக்கிறோம். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீங்க. ஆனா முடிவு எதுக்கு முடிவு? ஏன் உலகத்துக்கு முடிவு வராது? ஏற்கனவே பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த உலகம் முடியணும்னா யார் ரெடி ஆகணும்? சரிங்களா? சபை ரெடி ஆகாதனால ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருந்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா 1,44,000 பேர்ல முழுமை அடையாத வரை இந்த உலகம் முடியாது. அதனாலதான் ஒரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9, 10 படிக்கலாம். அதுல சொல்றாரு, அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாராம். நம்ம சபையாகிறத குறித்து அவர் டிலே பண்ணல. ஆனா சபையாகாம இருக்கும்போது அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்காக. தாமதிக்கிறார் என்று சொல்கிறபடி யார் மேல்? உலகத்தின் மேல் சொல்லலைங்க இந்த இடத்துல. யார் மேல்? நம்மேல்னா யாருங்க? சபையார் மேல். அப்ப அவர் 2ஆம் வருகையில வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். உலகம் முடியாது. காரணம் நீடிய பொறுமையோட எப்பா சபையாவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். சரிங்களா? இப்படிதான் அந்த வசனங்கள் நீங்க படிக்கும்போது இருக்குது. நீங்க வேற எதுவும் வியாக்கியானம் இருந்துச்சுன்னா நம்ம கூடுக முடிந்தபோது நம்ம உட்காந்து பேசலாம். பாடம் முடிஞ்சிடுறேன். அதுக்காக தான் சொல்றேன். இன்னும் ஒரு 15 நிமிஷம். ஓகே, இங்க மத்தேயுக்கு வந்துருங்க சிஸ்டர். பாகிஸ்தான், இந்தியா, சைனா இல்லையா, யுக்ரைன் போர், இஸ்ரேல் நாடு, இப்பெல்லாம் சின்ன சின்ன யுத்தம் நடந்துகிட்டு இருக்கா? ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யம், ஜனத்துக்கு எதிராக ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குதா? இந்தியாவில் பாருங்க எவ்வளவு கொடுமை. ஆரியர்கள் திராவிடர்கள் கொடுமை இல்லையா? எவ்வளவு தமிழ்நாடு நிர்பந்தப்படுத்தப்படுது பாருங்க. இதெல்லாம் நடக்குதா? அப்படின்னா யார் வந்துட்டா? சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, 1914 முதல் உலக போர், அதனுடைய தொடர்ச்சியில வந்த நோய்களினால 1919 ஸ்பெயின் ஃப்ளூ அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுதான் இப்ப 2019 கரெக்டா 100 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இந்த கொரோனா தாங்க 1919 ஸ்பெயின் ஃப்ளூன்னு வந்துச்சான். சரிங்களா? அப்ப என்னது கொள்ளை நோய்களும், அது மட்டுமா கொள்ளை நோய்? பிளாக், 2ஆம் உலக போர்ல பிளாக், அந்த செத்த புணங்களினால, 2ஆம் உலக போர்ல செத்த புணங்களினால அந்த எலிகள் மூலமா வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் பிளாக் நோய், மலேரியா, கொள்ளை நோய், ஸ்பெயின் ஃப்ளூ, சாரி பேர்ட் ஃப்ளூ, அப்புறம் என்னது பன்றி காய்ச்சல், கொள்ளை கொள்ளையா போனாங்களா இல்லைங்களா, சாஸ் நோய், இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கா இல்லைங்களா? உலகளாவிய அளவுல இருக்குது. இது ஒரு இடத்துல இல்ல. 2 வருஷம் தம்பிச்சு போன இருந்தோமா இந்த கொரோனாவில்? கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை சொல்றேன். 2 வருஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தோமா இல்லைங்களா? கொள்ளை நோய் வந்துச்சுன்னா, இது மாதிரி கொள்ளை நோய் வந்துச்சுன்னா யார் வந்தான்னு அர்த்தம் சொல்லுங்க. இந்த வசனம் திரும்ப படிங்க. இவைகள் எல்லாம் மகா ஓத்திரமாகிய வேதனைக்கு. அப்ப மகா ஓத்திரங்கிறது ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால்தான் தானியேல் 12:1 மிகாயேல் தூதன் எழுந்து நிற்கும் பொழுது இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிக்காதுமான மிகுந்த ஓத்திரம். அதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில மத்தேயு 24 என்ன சொல்லிட்டாரு? இதுவரையும் சம்பவிக்காதும் இனிமேலும் சம்பவிக்காத மிகுந்த ஓத்திரம் அப்பொழுது இருக்கும். எப்பொழுது? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கு. இதே 24 தானே படிச்சோம் நம்ம. சரிங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர் மத்தேயுவை. இதை ஏற்கனவே படிச்சுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த 11க்கு வந்துருங்க. பாருங்க, அக்கிரமம் அதிகமாயிடுச்சா? நோவின் நாட்கள்ல அக்கிரமம் அதிகமானதான முதல் உலகம் அழிச்சாரு. இப்ப 2ஆம் உலகத்துல அக்கிரமம் அதிகமானதான் 2ஆம் உலகத்தை அழிக்க முடியும். நோவின் நாட்கள் நடந்தது போலதான் மனுஷகுமாரன் நாட்களையும் நடக்கும். அப்ப அக்கிரமம் அதிகமாகணும். அதிகமாயிருக்குன்னா யார் வந்தாதான் நடக்கும்? இப்ப சாத்தான் கட்டியாச்சுன்னா இது எப்படிங்க அக்கிரமம் அதிகமாகும்? கேள்வி இருக்கு. அதுக்கு பதிலுக்கு வந்துருவோம். நான் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வான ஒரு பாடத்தை கொடுக்க விடல. திரும்பவும் நம்மளுடைய தலைப்புக்கு போயிடலாம். தலைப்பு என்னங்க? அந்த மைண்ட்ல ஒருத்தையும் பாருங்க. வந்துட்டாருன்னு நீங்க பார்க்கவே வேணாம். இப்படிலாம் இருக்கு. இதை நம்ம எப்படி நிதானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சரிங்களா? அத்தி மரத்தினால் ஒரு உவமை, அது கூட நம்ம அத்தி மரம்ங்கிறது இஸ்ரேல் நாடு இல்லைன்னு கூட ஒரு சில வியாக்கியானங்கள் இருக்கு. சரிங்களா? மற்ற மரத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லி லூக்காவில் இருக்கு. அத்தி மரத்தை மட்டும் பார்க்காதீங்க, மற்ற மரத்தை. இது நான் வாசல் அருகே வந்து நிற்கிறேன்னு புரிஞ்சுக்கங்கிறார்.
இப்ப அத்தி மரத்தை வந்து நிச்சயமாகவே பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களை சொல்லப்படுது. ஆனா இப்ப நம்ம ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ ஒளிகிறவன் மறிக்கிறவனையும் நாச்சப்பழங்களை ஆணையாடுகிறவன் மறிக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து 11ல இருந்து படிங்க சிஸ்டர், மன்னிக்கும். 9, 11. மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அந்நாளிலே, சரிங்களா, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம்னா தாவீதினுடைய வீடு. இப்ப ஆண்டவர் கூட சொன்னார், ஜெருசலேமே ஜெருசலேமே உன் வீடு உனக்கு பாழா போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லைங்க, மத்தேயு 23. அப்ப அந்த வீடுங்கிறது, தாவீதின் நகருங்கிறது, அந்த கூடாரங்கிறது எதை அடையாளப்படுத்துதுங்க? இஸ்ரேலினுடைய அந்த யூதா தேசத்தையும் இஸ்ரேலையும் தான் அடையாளப்படுத்துது. அவர் அந்நாளிலே இந்த தாவீதின் கூடாரமாகிய இஸ்ரேலினுடைய அந்த வீட்டை என்ன பண்ணுவாருங்க? படிங்க. அப்ப ஸ்தாபிச்சிட்டாரா இல்லையா? ஒரு நாடா ஆயிடுச்சா இல்லைங்களா இஸ்ரேல்? இததான் அப்போஸ்தலர் 15ல 13ல இருந்து படிக்கலாம் பாருங்க. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஜனங்க நம்மளதான் சொல்றாரு விசேஷ விதமா அவருக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாராம். தொடர்ந்து வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன தீர்க்கதரிசனத்தின் வார்த்தைகள்னா இந்த ஆமோஸ்ல சொன்ன இந்த வசனம் தான். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். யார் அது? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் 144,000 பேர். சரிங்களா? அவங்கள சொல்றாரு. படிங்க. நான் 2ஆம் வருகையில் திரும்பி வந்துன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதற்கு பின் திரும்பி வந்து எடுப்பித்து 2ஆம் வருகையில் வந்து இந்த தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் நான் எப்ப 70 ADல போனுச்சு இல்ல, அதை தான் திரும்ப வந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு தேசமா ஆக்கிடுவேன்ட்டார். திரும்ப வந்தா தானங்க இது நடக்கும். இஸ்ரேல் நாடு கூட்டி சேர்க்க முடியும். இது வெளியரங்கமான அடையாளம் இல்லையா? இதுக்கு மேல வேற என்ன வெளியரங்கமா? ஏன்னா இதெல்லாமே கண்ணுக்கு தெரியற மாதிரி ஆண்டவர் வந்து பண்றது இல்லை. இதெல்லாம் அடையாளபூர்வமா நாம் வசனத்துல தேடணும்னா எல்லாம் அப்படியே வந்து நிக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க 17 வரையும். பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் எழுதி இருக்குது, நடந்திருக்குது. அப்பனா திரும்ப வந்து முதல் வருகையில மனுஷனா வந்து, இப்ப 2ஆம் வருகையில் ஆவியின் மகிமையோடு 2ஆம் வருகையில் வந்து, சரி வரும்போது ராஜ்யத்தோட வருவாரா? வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா நம்முடைய வருகை வந்த பிறகு உலகத்தை முடிகிற வரையும் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகாதுன்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வேதமானவர்கள் மத்தியில. அதாவது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துருவாருங்க. ஆனா ராஜ்யம் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 2043 நினைக்கிறேன். 43ல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்ப ராஜ்யம் 2043 கொஞ்ச நாள் கூட இல்லை, இன்னும் ஒரு 19 வருஷம் கூட இல்லை, அப்படிதானே? 18 வருஷம் தான் இருக்கு. அப்ப இல்ல கரெக்டா எல்லாம் நீதி வாசமா இருக்கிற பூமி ஆயிருமா? இதெல்லாம் எந்த தீமையுமே இருக்காதா? புதிய வானம் புதிய பூமியில தீமை இருக்குமா இருக்காதுங்களா? அவருடைய ராஜ்யத்துல தீமை இருக்குமா இருக்காதா? சிங்கம் மாட்டை போல புள்ள தூங்கும். சரிங்களா? படைக்கும் போது இருக்காதா? படைச்சு முடிச்ச பிறகு இருக்கா? நம்ம ஏசாயா 65ல உள்ள வசனத்தை சொல்றீங்க. 17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிச்சீங்கன்னா 20வது வசனம், பாவம் செய்கிற வாலிபன் 100 வயசு வரையும் இருந்து அப்ப பாவம் செய்யறவன் அங்க இருப்பானே, இருக்கிறானா இல்லைங்களா? 17 20 படிங்க.
ஆ. முந்தினவைகள் இனி நிற்கப்படுவதும் இல்லை, ஆ. மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆ. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் ஆ. தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். ஆ. 100 வயது சென்று மரிக்கிறவனும் ஆ. வாலிபன் என்றும் எண்ணப்படுவான். சாவான். அந்த இடத்துல சாவான். எதனால சாவான் பாருங்க. 100 வயதுள்ளவன் ஆகிய பாவியோ சபிக்கப்படுவான். பாவியானதான் சாவான் 100 வயசுல. புரியுதுங்களா? அப்ப பாவம் செய்வாங்களா புதிய வானம் புதிய பூமியில? செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமியை படைக்கிறேன்ட்டாரு 2 பேதுரு 3:13. நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி இனி வரும் என்று நாம் நம்பி இருக்கிறோம் சொல்றாரு இல்லையா? ஏசாயா 26 9வது வசனத்தின் பிற்பகுதி. இந்த நியாயத்தீர்ப்பு பூமி சக்கரத்தில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் என்ன கத்துக்குவாங்க? இது என்ன நடக்கல, நீதியை கற்றுக்கொள்வாங்க. நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது இந்த பூமியில என்ன நடக்கும்? நீதியை கற்றுக்கொள்வார்னு வசனம் சொல்லுது. படிச்சிருங்க சிஸ்டர், பிற்பகுதியில வரும். அதாவது நியாயத்தீர்ப்பின் நாள்ல இது நடக்கும். சரிங்களா? அப்ப தொடர்ந்து பாடிங்க. அந்த நீதி கத்துக்கிறதா நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாய தீர்ப்பின் நாள் தான் 1000 வருஷம்லாம் நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்துருக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த நியாய தீர்ப்புல தான் பூச்சக்கரத்து குடிகள் செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து பிரேத குழியில் உள்ளவர்கள் எல்லாம் அவருடைய சத்தியமாகிய சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வருவாங்கன்னு பாக்குறோம் இல்லையா? யோவான் 5:28. அந்த விஷயம் நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் எல்லாம் நீதியை கத்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி சபை போயிரும் பரலோகம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எப்ப இந்த உலக ஜனங்களுக்கு தயவு காமிச்சு திரும்ப ஒரு ஜீவனை கொடுத்து நீ வந்துருச்சு வந்து நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொன்னாலும் நான் கத்துக்கவே முடியாதுன்னு இருப்பாங்களா? அப்ப புதிய வானம் புதிய பூமியில தீமை செய்யறவர்கள் இருப்பாங்களா இல்லையா? இந்த வசனம் படிச்சுட்டு நீங்களே சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. நீதி உள்ள தேசம் எது? இஸ்ரேலா இந்தியாவா? நீதி உள்ள தேசம் எது? நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி தான் நீதி உள்ள தேசம். அந்த வரப்போற வெளியரங்கமான ராஜ்யம் கூட சொல்றாங்க ஒரு சில பேர். அப்ப நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்வான். அப்ப புதியவான புதிய பூமியில அநியாயம் செய்வான்னு வசனம் இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. கவனிக்காமலே இருப்பாங்க ஒரு குரூப் 2ஆம் மரணத்துக்குன்னு. உலக ஜனங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி பேசல. தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய கை யாரு? கிறிஸ்து ஓங்கி ராஜ்யத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இப்படிப்பட்ட கவனிக்காம நீதியில இல்லாதவர்கள் எல்லாம் தேவனே என்ன பண்ணுவார்? 2ஆம் மரணத்தை மரணமாக அந்த அக்கினியை கொடுத்து 2ஆம் மரணத்துல கொண்டு போயிடுவாருங்கிற இந்த வசனம். இப்ப பாருங்க, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் இந்த அறுவடை முடியும்னு பார்த்தோம். எங்க மத்தேயு 13:39. அறுவடை உலகத்தின் முடிவு. அரிக்கிறவர்கள் தேவதூதர்கள்னா வானத்தில் உள்ள தேவதூதர்களை சொல்லல, இந்த சத்தியத்தை சொல்லுகிற நம்மளதான் சொல்றாரு. சரிங்களா? ஏன்னா புதிய ஏற்பாட்டுல தேவன் தேவதூதர்களை வச்சு டீல் பண்ணவே இல்லை. அதாவது பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதுல இருந்து நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா எபேசியர்ல கிளியரா 2ஆம் அதிகாரத்துல இருக்குது, அவர்கள் மேலான அதிகாரங்களும் பரலோகத்தில் உள்ளவைகளும் இவைகளை உற்று நோக்க ஆசையா இருந்தாங்கன்னு பேதுருல சொல்றாரு. நீங்க எபேசியர்ல படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படிக்கலாம் பாருங்க அந்த வசனத்தை. ஏன்னா அந்த தேவதூதர்கள்ங்கிறது வானத்தில் உள்ள தேவதூதர்கள். இதை கூட இப்படி ஒரு வியாக்கியானம் பண்றாங்க. தேவதூதர்கள்னா பரலோகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான், தேவனுடைய தூதை சொல்லுகிறவர்கள். சரிங்களா? படிக்கலாம். எபேசியர் எல்லா விஷயத்தையும் ஒரே இதுல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கவர் பண்ண முடியாது. 3ஆம் அதிகாரத்துல 9:10. உன்னதத்தில் உள்ள துரைத்தனம் யாருங்க? தேவ தூதர்கள் இருக்காங்களா அவங்க. படிங்க. அவருடைய அனந்த ஞானமாகிய இந்த சத்திய அறிவு இருக்கு இல்லையா, அவை சபையின் மூலமாய். அப்ப தேவ தூதர்களை உற்று நோக்க ஆசையா இருக்கிறான்னு பேதுருல படிக்கிறோம்ல. புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துலயும் தேவ தூதர்களை பயன்படுத்தலாங்க, மனுஷனை மட்டும் தாங்க பயன்படுத்துறாரு. அதுவும் சபைக்கிட்டே டைரக்ட் டீல் பண்றதுக்கு பரிசுத்தாவியை கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. சரிங்களா? தேவதூதர்கள் புதிய ஏற்பாட்டுல, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போய் பெந்தகோஸ்தே நாள் முதலாய் பரிசுத்தாவினால் நேரடியா நம்ம டீல் பண்ண போறோம். எல்லா ரகசியமும் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அப்ப அந்த வகையில தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுது. அப்ப அறுவடை உலகத்தின் முடிவு, அரிக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அப்பனா நாம தான் அரிக்கிறவங்க இந்த உலகத்தின் முடிவுல. இப்ப மத்தேயு 13:39 படிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அவருடைய ராஜ்யத்தில், கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இடரல் இருக்குமா? படிங்க.
39 சிஸ்டர். அப்ப அறுப்பு ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் அறுவடை சபையை நிறைவு பண்ணி மேல தூக்குவார். நம்ம ரெடியாவே இருக்க மாட்டோமா. அதனாலதான் மல்கியா 3ஆம் அதிகாரத்துல கிளியரா படிக்கிறோம். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில். அப்ப வரும் நாள்ங்கிறது சகிக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த உலகத்துக்கு. ஆனால் அவர் வெளிப்படுறதுங்கிறது அதுல ஒரு ஸ்டேஜ். வந்துருவார், எல்லாருக்கும் வெளிப்படுறது அது ஒரு ஸ்டேஜ். மல்கியா 3:2 படிக்கிறோம். அப்படி வெளிப்படுகையில் அவருக்கு முன்பாக போய் நிக்கிறவன் யாருன்னு கேட்கிறார். யாருங்க நிக்கிறது சொல்லுங்க. 1 யோவான் 3:2 படிச்சோம் இல்லையா? அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமாய் நாமும் இருக்கிறதுனால இந்த 1,44,000 பேர் தான் போய் அங்கே முன்னாடி போய் அவருக்கு மகிமையில உள்ளவங்க மட்டும்தான் போய் நிக்க முடியுமோ ஒழிஞ்சு வேற யாரும் இல்லை. யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப அவர் வரும் நாளை சகிப்பவன் யானா சகிக்க முடியாது இந்த உலகத்துக்கு. அதனாலதான் இருளும் மந்தகாரமான நாள், பற்கடிப்பின் நாள் சொல்லப்படுது. மப்பும் மந்தாரமான மகா ஓத்திர காலமா இருக்குன்னு சொல்லப்படுது. முதல் உலக போர், 2ஆம் உலக போர்லாம் இதெல்லாம் சாம்பிள். சரிங்களா? 3ஆம் உலக போருங்கிற கோகுமாக யுத்து தான் எக்ஸ்ட்ரீம். அதுக்கிடையில நம்மளை ரெடி பண்ணி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுதான் இந்த அறுவடையில 2ஆம் வருகையில வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மல்கியா 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிங்க. வந்து அவர் என்ன பண்ணுவாராம்? புடமிடுகிறவங்க நெருப்பா இருப்பாராம். அதாவது நெருப்பை கொளுத்துறவனா இருப்பான்னு சொல்லல, நெருப்பா இருப்பார். அப்புறம் இவன் தோக்கிறவன் சொல்லல, சோப்பா இருப்பாருன்னு போட்டுருக்கு. வண்ணானுடைய சவுக்காரமும், சவுக்காரம்னா என்னங்க? சோப்பு. நெருப்புனா நெருப்பு தான். ரெண்டுமா இருப்பாராம். இந்த ரெண்டும் என்ன பண்ணும்? சுத்தம் பண்ணும். இப்ப யாரை சுத்தம் பண்ணணும்? சபையை சுத்தம் பண்ணணும். அப்ப 2ஆம் வருகையில வர்றாருன்னு இந்த சபை உருப்படாத நிலைமையில இருக்குது. சரிங்களா? தெரியுமா? இந்த 7ஆம் சபை லவோதிக்கியா சபைன்னு ஒரு சபை இருக்குது. சரிங்களா? இந்த லவோதிக்கியா சபையை பத்தி வெளிப்படுத்தல் 3:14 படிங்க. அது நிலைமையை பத்தி பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது இந்த சபை தான் இருக்கணும். நான் வாசல் அருகே வந்து நின்று கதவை தட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி 6ஆம் சபை வரையும் என்ன சொல்றாருன்னா, நான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லுவாரு 6ஆம் சபைக்கு. இதே வெளிப்படுத்தல் 3:11 படிங்க. 6ஆம் சபைக்கு என்ன சொல்றான்னு பாருங்க. இல்ல 11 படிச்சிருங்க. இது 6ஆம் சபைக்கு சொல்றாரு. அப்ப 6ஆம் சபை வரையும் அவர் என்ன பண்ண மாட்டார்? வர மாட்டார். சரி, 7ஆம் சபையில என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் சபையில 7ஆம் தூதன். இது வந்து ஒருத்தரை சொல்றாங்க, நான்லாம் ஏத்துக்க முடியாது. 7ஆம் சபையில உள்ள ஒவ்வொருத்தருமே தூதன். சரிங்களா? வெளிப்படுத்தல் 11:15 படிங்க. 7ஆம் சபைக்கு 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். 7ஆம் தூதல், அந்த 7ஆம் தூதுக்குரிய அந்த சத்தியவான்கள் அந்த சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா இருந்த உலக ராஜ்யம் ராஜ்யமா ஆயிரும். அப்பனா இந்த 7ஆம் சபைக்குரிய சத்தியங்கள் யார் கொண்டாந்து கொடுத்தது? யார் கொண்டாந்து கொடுத்தான்னு தெரியுங்களா? தயவு செய்து யாரையும் ஒருத்தரா சொல்லிக்கூடாது. ஏன்னா இப்ப மல்கியாவில் என்ன படிச்சுன்னு தெரியுங்களா? 3:2 அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்கிறவன் யார்? அவர் சோப்பு மாதிரி இருப்பார், நெருப்பு மாதிரி இருப்பார்னா ரெண்டும் சுத்தம் பண்ணும். எதை சுத்தம் பண்ணும் படிங்க. வந்து அப்படியே உட்காந்துருவார். உட்காந்துட்டு வெள்ளியை புடமிடுவார். வெள்ளி என்னதுக்கு அர்த்தம்? வசனம். வெள்ளி சங்கீதம், சங்கீதம் 12:6 படிக்கிறோம். 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த சொற்களுக்கு ஒப்பா இருக்கு. அப்பனா இதுவரை புலிப்பேறப்பட்ட இந்த முழு சத்தியமும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதாங்க இந்த சத்தியமே நம்மளுக்கு கிடைக்கும். திருத்துவம் கிளியர் ஆயிடுச்சா? ஆத்மா கிளியர் ஆயிடுச்சா? நரகம் கிளியர் ஆயிடுச்சா? இந்த சத்தியத்தை 2ஆம் வருகையில வந்தாதாங்க இந்த வெள்ளி கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரையும் கான் அடிச்சு தான் நம்ம வச்சிருக்கோம். இதுவே ஒரு ஆதாரம். இந்த சத்தியத்துல நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வரலன்னா இந்த சத்தியமே கிடைக்காது. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது மல்கியா 3 படிங்க. அவர் உட்கார்ந்து உட்கார்ந்து சுத்திகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சத்தியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு கிடைக்குதா? கிடைக்கல. இது யார் தான் கொடுக்கணும்? ஒருத்தருங்கிற மனுஷன் இல்ல, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் இது கிடைக்கும். இதை நம்ம பெற்றுக்கொண்ட அத்தனை பேருமே தூதர்கள். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி நம்ம நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம எங்க உட்காந்துருந்தோம், என்ன மாதிரி இருந்தோம்.
என்ன மாதிரி புளிப்பேறிய பொய் சத்தியத்துல இருந்தோம். சரிங்களா? இப்ப படிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் லேவியின் புத்திரர் யாரு? இன்னைக்கு லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பாரா? ஆலயம் இருந்தா சுத்திகரிக்கலாம். 2ஆம் வருகையில ஆலயம் யாருங்க? அப்ப அவர் அதுல வெளிய 3:1 படிச்சீங்கன்னா அவர் ஆலயத்துக்கு தீவிரமா வருவார். யார் அந்த ஆலயம்? அப்ப 2ஆம் வருகையில வர்றதை யாரை தேடி வர்றாரு? நம்மளை தேடி வந்துட்டு இங்க ஆலயத்தை பார்த்தா உருப்புடுற நிலைமையில இல்லைங்க. இப்ப போய் படிங்க ஏன் அந்த உருப்படாத நிலைமைன்னு. வெளிப்படுத்தல் 3:14 படிங்க. 14, 15 இந்த 7ஆம் சபையின் நிலைமையை பாருங்க. இதுதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில இருக்கக்கூடிய மாமிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபை. அவர் 2ஆம் வருகையில வந்து ஒரு குரூப் ஆல்ரெடி ரெடியா இருப்பாங்க, இன்னொரு குரூப் மாமிசத்துல இருப்பாங்கன்னு தெசலோனிக்கர்ல படிக்கிறோம். அவரை எதிர்கொண்டு போக புறப்படுகிற மாமிசத்துல உள்ள ஒரு சபை ஒண்ணு இருக்கும் 2ஆம் வருகையில வந்த பிறகு. சரிங்களா? இவர்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்றார், படிங்க. தூதனுக்குன்னா நீங்க ஒருவேளை இது ரசல் பிரதர்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரசல் பிரதரை பத்தி என்ன வசனம் இருக்குன்னு பாத்துக்கோங்க, படிங்க. இது யாரை பத்தி? ஒருவேளை இது ரசல் பிரதருக்கு நம்ம நினைச்சோம்னா அடுத்த வசனம் அதுக்கு அவருக்கு பொருந்தும், படிங்க. ஏய், 7ஆம் தூதன் உன் கிரியை பத்தி எனக்கு தெரியும், படிங்க. யாரு? இதை ஒருத்தரை மட்டும் சொன்னீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் பொருந்தும், நம்மளுக்கு எல்லாம் பொருந்தாது. நீ குளிருமல்ல அனலுங்கிறத சபைக்கு சொன்னாரா அவருக்கு சொன்னாரா? இப்ப குளிர் இல்லாம அனல் இல்லாம இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இருந்தது யாரு? யாரு? படிங்க. ஓகேங்களா? என்னைக்குமே ரசல் பிரதர் தன்னை 7ஆம் தூதன்னு வால்யூம்லயும் ரீஃபரன்ஸ்லயும் எங்கேயுமே எழுதல. எல்லாரும் தான் தூதன் எழுதி இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீஃபரன்ஸ்ல. சரிங்களா? ஆகவே இதெல்லாம் வந்து தவறான போதனை வேதமானவர்கள் மத்தியில இருக்குது, இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா வால்யூம் ரீஃபரன்ஸ்லாம் அவருடைய மேற்பார்வையில் நடந்துச்சு. அவர் முதன்மையான ஒரு ஊழியக்காரரா இருந்தார். ஆனா இது அவருக்கு மட்டும் பொருந்தணும்னா அவருக்கு தான் பொருந்தும். இது யாருக்கு சொல்லப்பட்டது? இந்த தூது 7ஆம் சபையின் தூதனுக்கு ஒருமையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு தானே பொருந்தும், நம்மளுக்கு எல்லாம் பொருந்தாது இல்ல. அப்படி எடுத்துக்க முடியுமா? இது சபைக்கு மொத்தமா அத்தனை தூதர்களுக்கும் சொன்னது. அதுதான் விஷயம். தொடர்ந்து வாசிங்க. நீ எனக்கு முன்னாடி நிக்க தகுதி இல்லாதவன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய நாளையும் அவர் வெளிப்படுகையில் அவன் எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறவன் யாருன்னு கேட்டா நிக்கிறதுக்கே தகுதி இல்லடா நீ அப்படிங்கிறார் இந்த லவோதிகேயா சபையை பார்த்து. அப்ப அந்த மல்கியால படிச்சுமே அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறவன் யாருன்னா அவர் வந்து பார்த்தா சபை அந்த நிக்கிற தகுதியிலே இல்லைங்க. இது ஆண்டவர் சொன்ன வசனம். அதனாலதான் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம என்ன பண்ணணுங்கிறாரு பாருங்க, படி. தரித்திரம்னா ஒண்ணும் சத்தியத்துல எந்த இதுவும் இல்லாம புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில ஒண்ணுமே இல்லை நீ. சரிங்களா? படிங்க. கண்ணு தெரியல. நம்ம பைபிள் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா? இந்த பைபிள்ல குருடனும் நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மளுக்கு உடுத்தப்பட்டு இருந்துச்சா? இந்த சத்தியத்தை கேட்ட பிறகுதான் அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துக்குள்ள போனோம். இதெல்லாம் யாருங்க வந்து இப்ப சொல்லி கொடுத்தது? அந்த வெள்ளியை புடமிட்டு இந்த லேவியின் புத்திரராகிய நமக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய அந்த ராஜரீக ஆசாரியர்கள் யாருங்க? அந்த ஜீவனுள்ள கற்களாய் போல ஆவி கேட்ட மாளிகையாய் அவர் கேட்ட பலிகளை செலுத்துறதுக்கு ஆசாரியர்கள் யாரு? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 9 படிக்கிறோமே. நம்மளை என்ன சொல்றாரு? அந்த லேவியின் புத்திரராகிய நம்ம அவர் வரும்போது அதுக்குரிய எந்த தகுதியிலையுமே இல்லையா? அதான் சொல்லி காமிக்கிறார் இந்த லவோதிகேயா சபைக்கு. படிங்க தொடர்ந்து. அவர் வந்து தாங்க கொடுப்பாரு இதெல்லாம் வாங்கி கொள்ளவும். படிங்க. உன் கண்ணு கரெக்டா தெரியறதுக்கு மருந்து போட்டு தரேன், உனக்கு மருந்து தரேன், எல்லாம் கண்ணுக்கு எல்லாம் தெரியும்ட்டாரு. படிங்க. அப்புறம் இப்ப நம்மள 7ஆம் சபைய அவர் வந்து தாங்க ரெடி பண்றாரு. இதுதான் மல்கியா 3:4 வசனத்துல படிச்சோம். புரியுதுங்களா? என்ன படிச்சோம்?
அவர் லேவியின் புத்திரரை பொன்னாகவும் வெள்ளியாகவும் புடமிட்டு அந்த வசனத்தை படிச்சிருங்களேன். 4வது வசனம். அப்பொழுது வெள்ளியை புடமிட்டு ஆ, சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஆ, அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து ஆ. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் கர்த்தருடையவர்களா இருக்கும் பொருட்டு, அப்பனா இல்ல இருக்கும் பொருட்டு அவர்கள் என்ன பண்ணுவாரு? நீதியாய் காணிக்கையை செலுத்த நம்ம எல்லா ரோமர் 12 படி ஜீவ பலியாயும் பரிசுத்த பலியாயும் புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அவர் தாங்க வந்து நம்மளை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தாங்க தூக்கணும். இப்ப நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்காரா இல்லையா சத்தியத்துல? அப்ப யாருங்க வந்து நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல? படிங்க, தொடர்ந்து படிங்க. அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். ஓகே, அதுதான் என்னன்னா 2ஆம் வருகையில அவருடைய ஜனங்களை அவர் வந்துதான் ரெடி பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வசனங்கள். சரி, நான் சிம்பிளா இன்னொரு 2 நிமிஷத்துல பாடத்தை முடிச்சிடறேன். என்னன்னா, இது மட்டும்தான் அடையாளமான அறிவு பெருத்துருச்சுன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான். இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கிறாரா? மற்ற நாடு இந்தியா முதற்கொண்டு 1947 இந்தியா மட்டுமா, நேபாள் எல்லா நாடுகளும் தன் தன் சுய ஆட்சிக்குரிய ஒரு சுதந்திர நாடா இருக்கா? அதான் மற்ற மரங்கள் எல்லாம் இருக்குதுன்னா அது எப்பன்னா 2ஆம் வருகையும் 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாதான். சரிங்களா? அப்ப அறிவு பெருத்திருக்கணும், போக்குவரத்து ஃபாஸ்டா இருக்கணும், இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கணும், மற்ற நாடுகளும் மற்ற நாடுகளா இருக்கணும், ராஜாக்களை வெட்டி இருப்பார். சரிங்களா? அதுல வெளிப்படுத்தல அந்த இன்னும் 2 வசனத்தை வாசிச்சிருங்க, அந்த 2 வசனத்தை. அப்ப இதனுடைய தொடர்ச்சியில தான் ராஜாக்களை வெட்டுறது அப்படிங்கும் போதுதான் வெளிப்படுத்தல் நீங்க அதை முடிங்க சிஸ்டர். 11 15 பார்த்தோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்கும் யாருக்குரிய ராஜ்யமா மாறிடும்? கர்த்தருக்குரிய ராஜ்யமா மாறிடும். அதனுடைய தொடர்ச்சி வசனத்துல 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருமா, ஆனா தேசத்தின் குடிகள் 18 படிங்க. ஓகே, நெருப்பிலே புடமிடப்பட்ட கொலையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோற்றத்தையும் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிம்பு போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தொடர்ந்து அந்த அடுத்த வசனம். நான் நேசிக்கிறவர்கள் அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம். இதெல்லாம் எப்ப வந்து நான் செய்வேன்னா வாசல் படியில வந்து நின்று கதவை தட்டுறேங்கிறார். சரிங்களா? அப்ப இது எப்பதான் நடக்கும்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து நடக்கக்கூடிய சம்பவம் இந்த 7ஆம் சபைக்கு. இப்ப நீங்க அப்படியே 11 15 படிச்சிருப்பீங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இது கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யமா ஆயிற்று. இப்ப 18வது வசனத்தை படிங்க. பாருங்க, தேசங்கள்லாம் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தேசங்கள்லாம் கோச்சிக்கிறாங்களாம். சரிங்க? அப்பொழுது கர்த்தருக்கு கோபம் வந்துருமா. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு தேசங்கள்லாம் கோச்சிக்குவாங்க, ஏன்டா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சு, இப்படி ஒரு இதா இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம் வருமா. இத 110ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்துல யெகோவா அதோனியை நோக்கி, அதாவது பிதாவாகிய யெகோவா தேவன் கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை நோக்கி படிங்க. அதாவது பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவரை நோக்கி அப்ப வலது பாரசத்துல உட்கார்ந்தவர் யாருங்க? 2ஆம் வருகையில கிறிஸ்து. சரிங்களா? அப்படி 2ஆம் வருகையில ஆட்சியோட வரும் பொழுது தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சியோன்ல இருந்து அவருக்கு வல்லமையின் செங்கோலை கிறிஸ்துவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அவர் பவரோட ராஜ்யத்துல வருவாரு. வரும்போது சியோன்ல இருந்து வல்லமை வருமா. சியோன் யாரு தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 14:1 பாக்குறோம். 1,44,000 பேர் தான் அந்த சியோன். அப்ப இவங்களும் உயிர் தெழுந்து போவாங்க. பவர் டபுள் ஆயிரும். ராஜ்யத்துக்கான பவர் என்ன ஆகும்? டபுள் ஆயிருக்கும். இப்ப தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணிட்டா சத்துருக்கள்லாம் இருப்பாங்களான்னு கேட்டா இந்த வசனம் என்ன சொல்லுது? சத்துருக்கள் நடுவுல தான் ராஜ்யத்தை பண்ணணும். சத்துருக்களே இருக்க மாட்டாங்கன்னு எங்கேயாச்சும் வசனம் இருக்கா? தீமை இருக்காதுன்னு இருக்கா? சத்துருக்கள் நடுவுல தாங்க ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் தான் சத்துருக்களை என்ன பண்ணணும்? பரிகரிக்கணும். பரிகரிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி சத்துரு யாரு? பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு. அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கிற வரையும் இந்த சத்துருக்கள்லாம் இருக்கணும். சரிங்களா? அப்ப இது ஒரு ப்ராசஸ். இந்த 1000 இயர்ல 1000 வருட அரசாட்சி 2ஆம் வருகையில் இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குரிய ஒரு விஷயத்துல தான் அப்படி 5வது வசனத்தை அதுல படிங்க. ஓகே, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா வலது பாரசத்துல இருக்கிற ஆண்டவர் அவர்
வெளிப்படுத்தல் 11:15 பார்த்தோம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தேசங்கள்லாம் கோபித்தார்கள். கோபம் வந்ததுனால கோபித்ததுனால கர்த்தருக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துச்சு. இப்ப கோபத்தின் நாள்ல என்ன நடக்குன்னு இந்த வசனம் சொல்லுது? எங்கங்க அந்த ராஜாக்கள்லாம் இப்போ எங்க போனாங்க? இந்த ராஜாக்கள்லாம் என்ன ஆச்சு? இந்த ராஜாக்களுக்கெல்லாம் இப்ப கம்யூனிசம் ஆட்சி வந்து மக்களாட்சி வந்துருச்சு. இதெல்லாம் யாருடைய காலத்துல நடக்கணும் தெரியுங்களா? 1914க்கு முன்னாடி ராஜாக்கள் இருந்தாங்க. முதல் உலக போர் அந்த ராஜாக்கள் மத்தியில உள்ள இளவரசர்கள் மத்தியில பிரச்சனையாச்சு யூரோப் நாடுல. 2ஆம் உலக போரோட இருக்கிற ராஜா எல்லாம் அவுட். 2ஆம் வருகையில வந்தாதான் அந்த ராஜாக்களை வெட்ட முடியும். யார் அவர்களை வெட்டியது சொல்லுங்க. இந்த உலகத்துல இப்ப ராஜாக்கள் இல்லைன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். சரிங்களா? இது மாதிரி நான் அடிக்கிட்டு போலாம். நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நம்ம எப்படி இருக்கும்? சரிங்களா? 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் கவனித்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்கும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஓகே. ஏன்னா நம்ம அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாவதுக்கு தான் இந்த மல்கியாவினுடைய வசனத்துல பார்த்தோம். அவர் வரும் நாளை சகிப்பவன் யாருன்னா இந்த உலகம் சகிக்க முடியாத நிலைமையில தான் ஓத்திரத்திலையும் மகா ஓத்திர காலத்துல போயிட்டு இருக்கும். கஷ்டமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கும். ஆனா நமக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா ஆசீர்வாதமான இளைப்பாறுதல் கிடைக்கும். எதுல? சத்தியத்துல. இத மல்கியா 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அதை கொஞ்சம் படிச்சிருங்க. ஒண்ணு இல்ல, மல்கியா 4:1. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அதாவது இந்த உலகத்துல உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். துரும்பு மாதிரி போயிருவாங்களாம். படிங்க. வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது சுட்டரிக்கும். 2ஆம் வருகையில அந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்களை சுட்டரிக்கும். எல்லா ஜனங்களுக்கும் ஒரே வேதனையான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். படிங்க. அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது உலகத்துல நடக்குங்க. நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்ப படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அது அங்க நடக்கும். ஆனா நம்மளுக்கு நீதியின் சூரியன் உதித்திருக்கும். நமக்கு மட்டும்தாங்க தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. சரிங்களா? அப்ப நீதியின் சூரியன் உதித்திருந்தா என்ன பண்ணணும்? அவருக்கு முன்பாக நாம் அந்த உத்தமத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு இப்ப படித்த திமோத்தி வசனத்தின்படி வேத வாக்கியங்களை நிதானமா பகுத்து தெளிவா போதிக்கப்பட்டு அவருக்கு முன்னாக போய் அந்த தங்கம் போலவும் வெள்ளி போலவும் புடமிடப்பட்டவர்களா நிற்பதற்கு நம்மளை ரெடி பண்ணணும். ரெடி பண்றதுக்காக தான் இவ்வளவு சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மீட்கும் பொருள்லேருந்து திருத்துவத்திலேருந்து ஆத்மா நரகம்லாம் வேற எங்கேயும் இல்லைல்ல, யார்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. இப்போ நம்மள்கிட்ட தானே இருக்கு. இதை கொடுத்தவரே 2ஆம் வருகையில வந்தாதான் அந்த வெள்ளியை கொடுக்க முடியும். நம்மளை கொடுத்தது மட்டும் இல்ல, அதுக்குரிய எல்லா காணிக்கைகளையும் செலுத்துவதற்கு நம்மளை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். 2ஆம் வருகையில வந்து நம்ம வாந்தி பண்ற நிலைமையில இருக்கிறோம். அவங்க அப்படிப்பட்ட நம்மளை தான் இப்ப இப்படி ரெடி பண்ணி வச்சவரே 2ஆம் வருகையில வந்தாதாங்க இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஓகே. ஆகவேதான் இதுல நம்ம அவருக்கு முன்பாக உத்தமனாய் போய் நிற்பதற்கு வேத வாக்கியத்தை சரியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா தான் 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்புல இதெல்லாம் நடக்கணும், நடந்திருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? அப்ப 2ஆம் வருகைக்குரிய ஒரு விஷயத்துல இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கு. நான் வந்து ஷார்ட்டா முடிச்சிருக்கிறேன். சரிங்களா? ஒருவேளை இன்னொரு முறை நம்மளுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இதை உட்காந்து டிஸ்கஷனா பண்ணுவோம். இப்ப நான் ஒன் சைட்ல பேசிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இன்னொரு முறை அப்படி ஒரு கூடுகை வைக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. ஏன்னா உங்க கருத்துல உங்க மைண்ட்ல உள்ள எல்லா கேள்விகளையும் நான் எழுப்பி தான் இங்க கொண்டாந்து இருக்கிறேன். இப்ப கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த சாத்தான் கட்டியாச்சுன்னா எப்படிங்க தீமை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலகத்துல எப்படிங்க விழுந்து போன தூதர்கள்னாலதான் அக்கிரமம் அதிகமானுச்சு. சாத்தானாலயா? அப்ப இப்ப சாத்தான கட்டியாச்சுன்னா இப்ப வேலை பார்க்கறதெல்லாம் யார்? அப்போ அதனாலதாங்க அக்கிரமம் அதிகமாயிருக்கு. அப்ப சாத்தான்ங்கிறவன் தலைவனா இல்ல முதல் உலகத்துல, தேவனா இல்ல. இந்த 2ஆம் உலகத்துக்கு தேவன் யாருங்க? அவனை கட்டியாச்சுங்க. உசமான் பின் லாதனை பிடிச்சி கொண்டு விட்டாச்சு. மற்ற தீவிரவாதிகள்லாம் இல்லையா, குட்டி குட்டி சாத்தான்லாம். இந்த குட்டி சாத்தான் பண்ற விஷயம் தாங்க. ஏன்னா நியாயத்தீர்ப்பின் நாள் வரைக்கும் தான் இந்த விழுந்து போன தூதர்களை கட்டி வைப்பதற்கு வசனம் இருக்கு. யூதா 1:5-6 வசனம். அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களை ரிலீஸ் பண்ணணும். அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாக்க இந்த உலகத்துல அக்கிரமம் அதிகமாகும். அக்கிரமம் அதிகமாயிருக்கா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து விட்டார். அக்கிரமம் அதிகமாகலையா? ஆண்டவர் 2ஆம் வருகையில இன்னும் வரவே இல்லை. அந்த அக்கிரமம் அதிகமாகிறதுக்கு முதலாம்
உலகத்துல நோவாவின் நாட்கள் நடந்த போலதான் மனுஷகுமார் நாட்கள் நடக்குது. ஆக இவ்வாறாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம இப்படி பாருங்க. ஏன்னா இப்ப நான் பாவம் செய்யறேன்னா நானா செய்யறேன், இல்ல சாத்தான் செய்ய வைக்கிறான்? சொல்லுங்க. இப்ப நீங்க தப்பு செய்யறீங்கன்னா உங்களை சாத்தான் செய்ய வைக்கிறானா, இல்ல நீங்க செய்றீங்களா? நான் என்னைய சொல்லிடுறாங்க, நீங்களாம் எப்படின்னு தெரியல, நான் தான் பாவம் செய்யறேன். என் சிந்தையில வந்ததை நான் தான் செயல்ல ஏற்கிறேன். சாத்தான என்னை ஏக்கிக்கிட்டு இருக்கிறான். சத்தியத்தில் உள்ளவங்களை சாத்தான் ஏற்க முடியுமா? அப்ப என் ரத்தத்துல ஏத்திருக்கு இந்த பாவம் செய்யணுங்கிற குணலட்சணம். பவுல் சொல்றார், நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, எதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ அதை செய்யறேன். அப்ப நான் சாத்தான அவர் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாரு. என் மாமிசத்தில் உள்ள என் பாவம் என்னும் பிரமாணம் இது செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சாத்தான்லாம் கட்டியாச்சுங்க. விழுந்து போன தூதர்களுடைய செயல்பாடு தான் அக்கிரமம் அதிகமாயிருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க வியாக்கியானம் பண்ணுங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டா கர்த்தருடைய பந்தி முடிஞ்சிருக்கணும்ல. பெருசியா எப்பிபனியா அப்போகலிப்சிஸ்ங்கிறது தான் 2ஆம் வருகையினுடைய கிரேக்க பதம். 1 கொரிந்தியர் 11:26 அந்த வசனம் பெருசியாங்கிற வார்த்தையும் பயன்படுத்தல, எப்பிபனியாங்கிற வார்த்தையும் பயன்படுத்தல, அப்போகலிப்சிஸ்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தல. பெருசியானா வந்திருத்தல், எப்பிபனியானாக்கே வந்திருப்பதற்கான அதிக வெளிச்சம். அப்போகாலிப்சிஸ்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரே அப்போகாலிப்சிஸ் தான். வெளிப்படுத்தின அப்படின்னு அர்த்தம், வெளியரங்கமான அப்படின்னு. இந்த 3 வார்த்தையுமே 1 கொரிந்தியர் 11:26 இல்ல, எக்ரோமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேணா நான் பாடம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல உள்ளதை நான் மொபைல்ல காமிக்கிறேன், சரிங்களா? அப்ப எக்ரோமா என்னன்னா அவரோடு சேருமளவும், நாம் அவரோடு சந்திக்கும் அளவும், டு கோ ஆர் டு கம். அப்ப 2 பேரும் சந்திக்கிற வரையும் அப்படின்னா என்னது, நாம் இந்த மாமிச சரீரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல போய் சேர்ற வரையும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கணும். அப்ப நம்ம இந்த மாமிசத்துல இருந்துகிட்டு ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருந்தாலும் நம்ம பார்க்கல, வசனத்தின் அடிப்படையில் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அவரோடு சேரும் அளவும் எதை அனுசரிக்கணும்? அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற எக்ரோமாய்ங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். ஆகவே எல்லா வசனமுமே நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவில்லாத நிலைமையில வசனங்கள் இருக்கு. உதாரணமா என்னது நரகம், நம்ம மூல பாசையில போறோம் இல்லையா, சியோல், ஹெல், இதுக்கெல்லாம் மூல பாசையில போறோம்ல, அதே மாதிரி இதுக்கு நம்ம மூல பாசையில போனாதான் இது மாதிரியான சத்தியங்கள் இன்னும் தெளிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் இந்த வேத வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கப்பட்டு அவருக்கு முன்பாக உத்தமனாய் போய் நின்னோம்னா தான் அவர் நம்மளை புடமிட்டு கொண்டு இருக்கிறார், புடமிட்டு நம்மளை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். அதற்கேற்ற ஒரு தகுதியோடு நம்ம 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்புல நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.